शांति। तो हमारी 3 दिन की भट्टी चल रही है और भट्टी की थीम है बाप समान संपन्न और संपूर्ण बनने का पुरुषार्थ। और उसके लिए संपन्न बनने के लिए बढ़ते कदम, और हमने 3 कदम के बारे में चर्चा की। पहला कदम अशरीरी विधेयी बनने का, दूसरा कदम परचिंतन से बचने का, तीसरा कदम सकारात्मक सोचने का। और मुझे लगता है एक एक क्लास 2-2, 3-3 घंटे का हुआ, आप सब उस टॉपिक के ऊपर क्लियर हो गए होंगे। अब चौथा कदम है, अगर मुझे संपन्न बनना है, संपूर्ण बनना है, तो बाप के समान स्वराज्य अधिकारी बनो, इंद्रियों जीत बनो। जो इंद्रियों जीत है, स्वराज्य अधिकारी है, वो है संपन्न और संपूर्ण। அந்த 3 நாள் பட்டி, அந்த பட்டியினோட நோக்கம் என்ன அப்படின்னா பாப் சமான் சம்பர்ணம் சம்பூர்ணம் பண்றதுக்கு இல்லைங்களா. இப்போ என்னன்னா நம்ம அந்த 3 டாபிக் முடிஞ்சது. இப்போ 4வது டாபிக் போறோம். 4வது டாபிக் என்ன சொன்னாரு? आप बोलते रहो। 4வது டாபிக் இப்போ பார்க்க போறோம். तो इसलिए तीसरा टॉपिक है, चौथा है, अगर हमें स्वराज्य अधिकारी बनेंगे, जब स्वराज्य अधिकारी बनेंगे, इंद्रियों जीत बनेंगे, तब हम संपन्न और संपूर्ण बन सकेंगे। 4வது டாபிக் என்ன? சுயராஜ்ய அதிகாரி பண்ணணும். ஓகேங்களா. சுயராஜ்யம் அதிகாரி அப்படின்னா நம்ம மேலேயே நாம ராஜ்யம் செலுத்தணும். சுயராஜ்ய அதிகாரி பண்ற யாரு கரெக்டா சுயராஜ்ய அதிகாரி ஆகிறாங்களோ அவங்க சம்பர்ண சம்பன்னம் ஈஸியா ஆயிரலாம் அப்படிங்கிறாங்க. சுயராஜ்ய அதிகாரின்னு நம்மளோட கர்மத்தையே, நம்மளோட கர்மேந்திரியங்களை நம்ம ஆள்றது. तो त्रिपुर वालों को इसमें से राजा किसको किसको बनना है, वो हाथ खड़ा करो। यार राजा आगணும்? अच्छा, सभी को बनना है, बहुत अच्छा है। लेकिन राजा कौन बन सकता है? जिन्होंने इंद्रियों पर शासन किया। मन को कहा, ये मन तुम आधा घंटा परमधाम में जाना, मन कहीं मार्केट में चला जाता है, राजा कैसे बनेंगे? யாரு ராஜா ஆகணும்போது இவ்வளவு பேர் கைது பண்ணி எல்லாத்துக்கும் ராஜா பண்ணலான்ட்டு ஆசை, ராஜா ஆகணும்னு ஆசை. ஆனா யாரு கரெக்டா ராஜா ஆவாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் பரந்தாமத்துல நம்மளோட புத்தியும் இதையும் பரதாமத்துல வச்சிருக்கணும். அடுத்து என்ன, நம்ம கர்மேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களை நாமளே ராஜ்யம் பண்ணணும். கர்மேந்திரியங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். நம்ம கர்மேந்திரியங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. मन को कहा, ये मन परमधाम में जाना, मन कहीं मार्केट में लेके जाता है, कैसे राजा बनेंगे? राजा बनने के लिए हर इंद्रियों पर शासन चाहिए। ராஜ்யா ஆகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பரந்தாமத்தை நம்ம நினைக்கிறோம், ஆனா மனசு எங்க மார்க்கெட்டு பக்கம் போயிருது. ஆனா அதனால என்ன, முதல்ல நம்ம ராஜா பண்றோம்னா அதுக்கு முதல்ல என்ன, நம்மளோட கர்மேந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. वैसे तो अव्यक्त महीना है, अव्यक्त महीना हमें ब्रह्मा बाबा की याद दिलाता है। आज बाबा ने कर्मातीत बनने के लिए, संपन्न बनने के लिए बाबा ने 2 बातों का पुरुषार्थ किया। एक तो बाबा ने रोज अपने इंद्रियों का दरबार लगाया, दूसरा बाबा ने मैं आत्मा हूं, जैसोद आत्मा, ये पाठ पक्का किया। अगर हम भी वो करेंगे तब हम भी सब कर्मातीत बन सकेंगे, उच्च पद प्राप्त कर सकेंगे। இப்படியா இந்த மாசம் என்ன, அவ்யக்த மாசம். ஏன் அவ்யக்த மாசம் என்ன, இது பிரம்ம பாபாவோட மாசம். அவர் ஜனவரி 18 தான் பிரம்ம பாபாவோட சுமிதி திவீஸ் அவர் அவ்யக்த மாசம். ஜனவரி மாசம்னாவே அவ்யக்த மாசம். ஓகேங்களா. பாபா நம்ம பிரம்ம பாபாவுக்கு சம்பன்ன சம்பூர்ணாக இருக்கு வேணும். நம்ம மெயின் ஆத்ம அபிமானின்னு அந்த ஸ்திதியில் இருக்கணும். அடுத்து என்ன, நம்ம கர்மேந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. கர்மேந்திரியங்கள் நம்மளோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறாரு. जिसका इंद्रियों पर शासन है उसका व्यवहार अच्छा लगेगा, उनके संस्कार अच्छे लगेंगे। யாருக்கு அந்த இந்திரியங்கள் மேல யாரு கவனம் கொடுத்து இது பண்றாங்களோ அவரோட விவகாரம் அச்சா இருக்கும், அவரோட நடத்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு வச்சுக்கோங்களேன். जिसका इंद्रियों पर शासन है उसके वाणी में बल है, उसके दृष्टि में बल है, उसके कर्म सबको प्रेरणादायी लगेंगे। யார் இந்திரியங்களை கரெக்டா வச்சிருக்கிறாரோ அவங்க அவங்களோட பேச்சுல ரொம்ப தாக்கமா இருக்கும், அவங்களோட பேச்சு இதா இருக்கும். और क्या बोला, वाणी में बोलना, और कर्मों में प्रेरणा मिलेगी, कर्मों से कर्मों அவங்க செய்யக்கூடிய செயல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. बाबा कहते हैं बच्चे 100 परिवर्तन करो,
सो परिवर्तन मतलब बैच पहन लिया, सफेद ड्रेस पहन लिया, वो हो गया ऊपर का परिवर्तन। सो परिवर्तन मतलब हर इंद्रियों पर शासन। பாபா என்னங்கிறாருன்னா குழந்தைகளே நீ வந்து சுய பரிவர்த்தனை ஆகணும் அப்படிங்கிறாரு. சுய பரிவர்த்தனை ஆச்சு, பேட்ச போட்டாச்சு, வெள்ளை துணி போட்டாச்சு, அது சுய பரிவர்த்தனை இல்லை. கர்மேந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறதா சுய பரிவர்த்தனை அப்படிங்கிறாரு. जिसको ही दूसरे शब्द में बाबा कहते बच्चे चैरिटी बिगेन्स एट होम, तुम अपने घर को सुधारो। घर मतलब लौकिक नहीं, घर मतलब यह शरीर, शरीर में रहने वाली हर इंद्रिया ज्ञान में चले, वो है ज्ञानी। என்ன சொல்றாருன்னா பாபா அடிக்கடி சொல்ற மாதிரி சேரிட்டி பிஹைண்ட் அட் ஹோம்ங்கிறாரு. அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்கிறீங்க நானும் கொடுக்குறல, அந்த சேரிட்டி பிஹைண்ட் கொண்டா இந்த வீடு, இந்த உடல்ங்கிற வீட்டை வந்து முதல்ல நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். அப்ப யாரு வந்து அப்படி உண்மையான கண்ட்ரோல் வைக்கிறாங்க ஒரு கருவியத்தை, அவங்க தான் உண்மையான ஞானி ஆவாங்க அப்படிங்கிறாரு. तो क्या आपके घर में सब ज्ञान में चलती है? अभी एक माताजी मेरे को प्रश्न पूछा, मेरी बेटी ज्ञान में नहीं चलती। वो बेटी की छोड़ो, पहले आपका कान ज्ञान में चलता है, आपका मुख ज्ञान में चलता है, आपकी आंखें ज्ञान में चलती है, आपका मन ज्ञान में चलता है। इनको ज्ञान में चलाओ, बेटी ज्ञान में चलेगी, पति ज्ञान में चलेगा, सब कुछ ठीक हो जाएगा। அப்புறம் ஒரு மாதா வர்றாங்க, அவங்கள கேட்குறோம், என்ன உங்கள் வீட்டில் எல்லாருமே நாணத்தில் இருக்காங்களா மாதாஜின்னு கேட்குறோம். அந்த மாதிரி இல்லை, என்னோட பொண்ணு வந்து நாணத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்கள் பொண்ணு நாணத்தில் இதெல்லாம் இல்லை, உங்களோட கர்மேந்திரியங்கள், உங்கள் வீடு எப்படின்னா அந்த கர்மேந்திரியங்கள், உங்களோட காது நாணத்தில் போகுதா, உங்களோட வாய் நாணத்தில் போகுதா, உங்களோட கண்ணு நாணத்தில் போகுதானா, எப்படின்னா எந்த சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா சிரிமத் படி எல்லாமே அந்த நம்மளோட இந்திரியங்களை வந்து சிரிமத் படி நடக்க வைக்கிறது, அதான் வந்து உண்மையான நாணிக்கு அடையாளம் அப்படிங்கிறாரு. ये है सो परिवर्तन, और जिन्होंने इसको परिवर्तन किया वो विश्व परिवर्तन करने के लिए लायक बन जाता है, दुनिया को परिवर्तन कर सकता है। इसको बदलो। மெயின் என்ன, இந்த உடம்புங்கிற வீட்டை வந்து நம்ம பரிவர்த்தனை பண்ணாவே, வீடுங்கிறது சாரி இந்த வீடுங்கிறது உடம்பு வந்து பரிவர்த்தனை பண்ணாவே வந்து நம்ம உண்மையான நாணி ஆயிடுறோம். அப்படி வந்து அவர் சுய பரிவர்த்தனை யார் பண்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை விஸ்வ பரிவர்த்தனை பண்றது, இந்த உலகத்தையே வந்து பரிவர்த்தனை பண்றதுக்கு லாய்க்காகிறாங்க அப்படிங்கிறாரு. हमारी जीवन की सारी समस्याओं की जड़ाई इंद्रियों की अधीनता। ஆமா, நம்மளோட ஜீவனத்துல எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த இந்திரியங்களோட அதிகமான இதுதான், இந்த இந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்லாதான் அப்படிங்கிறாரு. कई कहते मेरे संस्कार नहीं बदलते, मेरा योग नहीं लगता, मेरे अंदर सहन शक्ति नहीं है, ये सब का कारण है इंद्रियों की अधीनता। அவங்களே சொல்லிக்கிறாங்க, என்னோட சம்ஸ்காரம் மாற மாட்டேங்குது, என்னோட கேரக்டர் மாற மாட்டேங்குது, எனக்கு யோகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்திரியங்கள். அப்படி சொல்றவங்களோட இந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு அர்த்தம். क्योंकि सहन किसको नहीं होता? जो गलत देखता है, गलत सुनता है, उसका योग कैसा लगेगा? अगर इंद्रिया हर इंद्रिया अपनी ड्यूटी एक्यूरेट करेंगी तो ऑटोमेटिकली योग लगेगा। तो सारी समस्याओं की जड़ाई इंद्रिय, इसको बदलो, दुनिया बदल जाएगी। என்னங்கிறாருன்னா நம்ம முதல்ல எப்படின்னா சேன் எதுக்கு பண்றோம், அந்த பொறுமைங்கிறது எதுக்கு வேணும், நம்ம கண்ணுக்கு வேணும், நம்மளோட வாய்க்கு வேணும். முதல்ல நம்மளோட கர்மேந்திரியங்களை வந்து இந்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாவே, நம்ம சுயபர்த்தனை பண்ணாவே வந்து உலகமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படிங்கிறாரு. इसलिए 7 दिन का कोर्स कभी इंद्रियों का करो, हर इंद्रिया मेरी ज्ञान में चलती है, तब जाकर के परिवर्तन आएगा। फिर कहेंगे माता बड़ी अच्छी है, ये भाई बहुत अच्छा है, लेकिन आज हमारा इसके तरफ ध्यान नहीं है। என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல அந்த 7 நாள் கோர்ஸ் முதல்ல நம்ம உடவுல இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள், கண்ணு வாய் மூக்கு இதெல்லாம் அந்த கர்மேந்திரியங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த கர்மேந்திரியங்களுக்கு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல, நம்ம நாம திருத்திட்டாவே உலகம் அது சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ये तो कहते हैं ना, अंधेरी नगरी चौपट राजा, टकेसर बाजी टकेसर खाजा। इस नगरी का राजा सोया है, इसके अंदर जोचे हो रहे हैं। அந்தேரி நகரினா இருட்ட உடல், இருட்டமான இதுல வந்து चौपट क्या बोला, अंधेरी नगरी चौपट, अंधेरी नगरी चौपट राजा, टकेसर बाजी टकेसर खाजा, माना इस नगरी का राजा सोए हैं, उसके अंदर जोचे हो रहे हैं, प्रॉब्लम आ रहा है, आंखें जोचाई देख रहे, कान जोचाई सुन रहे, मुख जोचाई। आप एक संगम युक्त तो क्या और दूसरे संगम में जिंदे रहेंगे, कोई परिवर्तन नहीं आएगा। என்னங்கிறாருன்னா இதை நம்ம கண்ட்ரோல்ல வைக்காட்டி அதோட பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அங்க ஒரு நாணமே இல்லைன்னு அர்த்தம். அதை கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்றாரு. ஸோ அதனால இந்த இந்த கல்பத்துல நாம திருத்த முடியாட்டி அடுத்த கல்பத்திலையும் திருத்த முடியாது அப்படிங்கிறாரு. और एक दूसरी कहावत है, अंधा पीस रहा है, अंधा जिसको आंखें नहीं वो पीस रहा है चक्की में, और कुत्ता बैठ कर उसको खा रहा है।
अंधे को लग रहा है मैं एक बोरी भर करके पीसा, लेकिन उसको क्या पता कि कुत्ता खा रहे हैं। इसी तरह हम रोज अमृत वाला उठ रहे हैं, मुरली सुन रहे हैं, सेवा कर रहे हैं, लेकिन आंखें गलत देख रहे हैं, कान गलत सुन रहे हैं, मुंह गलत बोल रहे हैं, जमा कुछ नहीं है। என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுறோம், சிரிமத்து படி நடக்கிறோம், சிஸ்டர் சொன்ன சேவையில் எல்லாமே சிரிமத்து படி கரெக்டாக நடக்கிறோம். ஆனால் கர்மேந்திரியங்களை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வராது எதுக்கு சமம் அப்படின்னா, கண் இல்லாதவர் வந்து மாவாட்டுறதுக்கு சமம். கண் இல்லாதவர் மாவாட்டினா ஒரு பக்கம் வந்து மாவு ஆட்டிகிட்டே இருப்பாரு, இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டே குறைஞ்சிரும். ஒரு மூட்டை மாவாட்டினாலும் அங்கே மாவு இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க என்னதான் சிரிமத்துப்படி, என்னதான் யோகா பண்ணி, என்னதான் தவம் பண்ணாலும் வந்துன்னா கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல்ல கொண்டு வர வரைக்கும் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட கண் இல்லாதவங்க மாவாட்டுறது சமம் அப்படிங்கிறாரு. सारे गीता का सार, सारे शास्त्रों का सार, हे अर्जुन तुम अपने घोड़े के लगाम अपने हाथ में रखो, अर्थात हे मानव तुम अपनी इंद्रियों को अपने वश में रखो. என்ன சொல்றா, அந்த முழு அந்த கீதைக்கனோட சார் என்ன, ஏ அர்ஜுன் உன்னோட கோடா அந்த என்ன சொல்றா, அந்த உடல்ல இருக்கிறது அந்த கர்மேந்திரியங்களை உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வா. கோடா எப்படி வந்து குதிரை வந்து இழுத்து பிடிச்சி ஓட்ட மாதிரி இந்த உடல்ங்கிற அந்த கர்மேந்திரிய, உடல் இருக்கக்கூடிய கர்மேந்திரியம் நம்மளோட கண்ட்ரோல் கொண்டு வந்தா தான் கரெக்டா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்படி வந்து கிருஷ்ணராகி அந்த பரமாத்மாகி அந்த கிருஷ்ணர் வந்து இவருக்கு அர்ஜுனுக்கு வந்து கீதையில சொல்ற மாதிரி நமக்கு சிவ பரமாத்மா சொல்றாரு. तो क्या आपकी आंखें ज्ञान में चलती है, कान ज्ञान में चलता है? अगर आंखें ज्ञान में है, योग में बैठते बंद हो जाती है, और जब मोबाइल में गलत चीजें देखते हैं 12 भी बजेगा टक टक करती देखते हैं, बंद नहीं होती, इसका मतलब आंखें ज्ञान में नहीं है. अगर कान ज्ञान में चलता, कोई परचिंतन सुनाता, और क्या हुआ, और क्या हुआ, बड़ा चौकन होकर के सुनता है. और इसलिए एक एक इंद्रियों के अंदर विकारों के प्रति नफरत, बुराई के प्रति नफरत, तब जाकर के उसको कहेंगे ज्ञानी. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன நம்மளோட உடலோட பாகங்கள் வந்து எது நாணத்தில் போகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ணு வந்து நாணத்தில் போகுதா இல்லையா, கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த மொபைலில் வந்து 10 மணி 12 மணி வரைக்கும் பாட்டுறதுனா கண்ணு நம்ம நாணத்தில் இல்லை. காது நாணத்தில் போகுதா இல்லையான்னு, நம்மளோட காது நாணத்தில் இருக்குதா இல்லையான்னு, நம்மளோட சேர்ந்து நாணத்தில் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்கன்னா, அடுத்தவங்களோட புறாய், அடுத்தவங்களோட கெட்டதை கேட்கறது, அடுத்தவங்களோட அந்த குறைகளை வந்து காது கொடுத்து கேட்டோம்னா காது நாணத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால அதையெல்லாம் நம்ம வந்து முடிவு கொண்டு வரணும். அவங்க தான் வந்து உண்மையான நாணி ஆவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கர்மேந்திரியங்களை கரெக்ட் பண்றீங்க தான் உண்மையான நாணி ஆவாங்க அப்படிங்கிறாரு. अब प्रधानमंत्री दिल्ली में शांति में कब बैठेंगे? जब उसके पार्टी के सारे लोग अपनी ड्यूटी एक्यूरेट करते हैं. अब एक ने गलत काम किया, उनकी आंखें खुल जाएगी, नींद पीट जाएगी. इसी तरह आत्मा भ्रुकुटी में शांति में तब बैठती जब हर इंद्रिया अपनी ड्यूटी एक्यूरेट करती. எப்படி வந்து ஒரு கட்சி தலைவரோ ஒரு பிரதமரோ வந்து எப்போ அமைதியாக இருப்பாரு, அவங்களோட சின்ன கட்சி தொண்டர் அந்த மாவட்ட செயலாளர்களோ தப்புன்னா கூட கட்சி தலைமையை தான் பாதிக்கும் இல்லைங்களா. அது கட்சிக்கு தான் கெட்ட பேர் வரும், அந்த பிரதம மந்திரிக்கு கட்சி கெட்ட பேர் வரும். அது மாதிரி நம்ம கர்மேந்திரியங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ணோ காதோ வாயோ ஏதாவது தவறான ஒரு கர்மேந்திரியங்கள் தப்பு பண்ணாலும் நம்ம ஆத்மா நிம்மதியா இருக்காது. கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு கெட்ட பேர் ஆகிற மாதிரி நம்ம ஆத்மா கெட்ட பேர் ஆகிரும் அப்படிங்கிறாரு. आज पाकिस्तान के बॉर्डर पर कोई सैनिक रहता है, मिलिट्री वाला रहता है, और वहां से पाकिस्तान वाला कोई एक आतंकवादी आता है और उसको कहता है ये 1000 की 500 की नोटा का एक बोरा लो, लेकिन मुझे अंदर जाने दो. वो कहेगा अरे इतना बोरा तो मुझे कभी नहीं मिलेगा, दो और जाओ. वो अंदर जाएगा, कितने लोगों को मारेगा. इसीलिए वो सैनिक को नोट प्रेमी नहीं, देश प्रेमी बनने की जरूरत. என்ன சொல்லுவாருன்னா, இப்போ வந்து பார்டரில் பாகிஸ்தான் பார்டரில் வந்து நம்ம இந்திய பார்டரில் வந்து ஒரு 400 பேர் இருக்கிறாருன்னா, பாகிஸ்தான்கார ஒருத்தர் வந்து மூட்டை மூட்டையாக வந்து பணம் கொடுத்தா என்ன உள்ளோடு அப்படின்னு வந்து சொன்னார்னால நம்ம அந்த பணத்தை மேலே ஆசைப்பட்டு வந்து அந்த பணத்தை மேலே ஆசைப்பட்டு பணத்தை வாங்கிட்டு உள்ள விட்டா என்ன ஆகும், எத்தனையோ பேருக்கு நிறைய பேருக்கு கொன்றுவாங்க. ஆனால் அதனால என்னன்னா பணத்து மேலே பிரீத்தி இந்த அன்பு வரக்கூடாது, நம்ம தேசத்து மேலே அன்பு வரணும் அப்படிங்கிறாரு. அது மாதிரி நம்ம அந்த அது மாதிரி இதில் நாணத்தில் நம்ம அது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறாரு. इसलिए हर इंद्रियों के अंदर एक्टिव अलर्ट चाहिए, और इसको कहते हैं स्वराज्य अधिकारी स्थिति. आज मम्मी पापा इतना बिजी है, मेरा बच्चा कहाँ जाता है, किसके साथ में जाता है, क्या क्या देखने का पूछने का टाइम ही नहीं. जब बच्चा गलत काम करते उनकी आंखें खुल जाती है. इसी तरह आज हमारी आंखें क्या देखती हैं, कान क्या सुनता है, हम कभी पूछते ही नहीं. और इसीलिए आज हमारे जीवन में प्रॉब्लम्स आ रहे हैं. ब्रह्मा बाबा ने ये पुरुषार्थ किया, रोज बाबा 2 बार दरबार लगाते थे. बाबा की एक डायरी मिली थी और उस डायरी में बाबा लिखता था, कान से साथ बात किया, मुख से साथ बात किया,
लेकिन हम कभी भी अपने साथ बात नहीं करते, इसीलिए प्रॉब्लम्स है। என்ன சொல்றேன்னா கிட்டத்தட்ட மிலிட்ரி மேன் எப்படி பார்டர்ல செக்யூரிட்டி நமக்கு இருக்காங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படின்னா வந்து குழந்தை வீட்டுல இருக்கு குழந்தை அந்த இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளை வந்து கவனிக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து நேரமே இல்லை. காரணம் அவங்களோட பிஸியில் இருக்காங்க. அது மாதிரி நாம நம்மளோட இது பிஸியில் இருந்தா அந்த கண் அதனோட செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், காது அது செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கும், வாய் அது செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கும். அதனால பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறாரு. அதனால முதல்ல எப்படின்னா பிரம்ம பாபா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னாரு, இன்னைக்கு என்னோட கண் எது கெட்ட பார்வை பார்க்கலையே, என்னோட வாய் எது கெட்ட வார்த்தை தேவையில்லாத வார்த்தை பேசலையே, என்னோட காது எதுவும் கெட்டதை வந்து கேட்கலையே அப்படின்னு வந்து செக் பண்ணணுங்கிறாரு. அதே மாதிரி பிரம்ம பாபா மாதிரி நாமளும் படுக்க போகும்போது காலையில இருந்து எப்படி சாப்பிட்டு வச்சு நான் எது கெட்டது கேட்கலையே, கெட்டதை பார்க்கலையே, கெட்டதை பேசலையே அப்படின்னு நம்ம டெய்லி செக் பண்ணிட்டு தூங்க போற முன்னாடி செக் பண்ணிட்டு தூங்கணும். இது மாதிரி அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறாரு. इस दुनिया पर वही शासन कर सकता है जिसने इस दुनिया पर शासन किया। शरीर एक दुनिया है, इस दुनिया का सैंपल, दुनिया में 3 लोग है, शरीर में भी 3 लोग है, आत्म लोग। दुनिया 5 तत्वों की है, शरीर भी 5 तत्वों का है। दुनिया में 9.5 करोड़ लोग रहते हैं, शरीर में भी 9.5 करोड़ सेल्स है। दुनिया में 70% पानी है, शरीर में भी 70% वाटर है। इसके ऊपर राज्य करो, इसके ऊपर राज्य कर सकेंगे। என்ன சொல்றாரு அப்படின்னா என்னென்ன உலகத்தில் இருக்குதோ அது நம்ம உடல்ல இருக்குது இல்லைங்களா. பிரகிருதி எப்படின்னா இயற்கை என்ன 5 இயற்கை 5 தத்துவத்திலான உடல் இல்லைங்களா. எப்படி வந்து உலகத்துல வந்து 70% வாட்டர் இருக்குதோ, தண்ணி தானே உலகத்துல 70% இருக்குது. அதே மாதிரி நம்மளும் வந்து 70% தண்ணி இருக்கு நம்ம உடலுக்குள்ளே. ஓகேங்களா. அடுத்து என்ன, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களா, கிட்டத்தட்ட அப்படி சொல்ல வர எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களா அத்தனை கோடி செல்கள் இந்த உடல்ல இருக்குது இல்லைங்களா. கிட்டத்தட்ட யாரு வந்து இந்த உடலுங்கிற உலகத்தை கட்டுப்பாடா வைக்கிறாங்களோ, கட்டுப்பாடோட இருக்கிறாங்க, இந்த உடலுங்கிற உலகத்தை ஆள்றாங்களோ அவங்க தான் அந்த உலகத்தை ஆள முடியும் அப்படிங்கிறாரு. इसलिए बाबा ने कोई मुरली में ये नहीं कहा माउंट आबू में रहने वाले राजा बनेंगे, जिन्होंने मम्मा बाबा को देखा है वो राजा बनेंगे, जो बहुत सालों से ज्ञान में चलते वो राजा बनेंगे। राजा बनने का आधार है स्वराज्य अधिकारी स्थिति, चाहे वो मधुवन में रहता हो, चाहे गृहस्थी में रहता हो, चाहे समर्पित हो। इसलिए जिन्होंने संगम में स्वयं पर राज्य किया वो राजा बन जाएगा। என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி புருஷார்த்தம் பண்றது அப்படிங்கிறத முக்கியம் வச்சுக்கங்களேன். இப்போ மவுண்ட் ஆபல் இருக்காரு, அவர் வந்து ராஜா ஆகிடுவாரு பாபா அப்படின்லாம் சொல்லல. ஓகேங்களா. எங்க இருந்தாலும் சரி நம்ம அந்த சுயராஜ அதிகாரி நம்ம கர்மேந்திரிக்கு மேல கவனம் கொடுத்து புருஷார்த்தம் பண்ணி ஸ்ரீமத் படி நடந்தா தான் நம்ம வந்து ராஜா ஆக முடியும். இப்போ அவர் வந்து பெரிய இடத்துல இருக்காரு, ராஜா ஆகிடுவாரு, நம்ம இங்க வேலைக்கு போயிட்டு வந்து நாணத்துல இருக்க நம்ம ராஜா ஆக முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. எங்க இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்றங்கிறத முக்கியம். मैं एक आप लोगों को आईना दिखाता हूं, आप चेक करना हम राजा बनने वाले हैं, क्या बनने वाले हैं। सभी अलर्ट होकर के बैठे हैं, किसी के तो आंखें बंद हो रहे, थोड़ा ताली बजाओ अच्छी तरह, कई देते ठीक है। जागते रहो, क्योंकि नहीं तो माया धोखा देगी, आंखें बंद हो जाएगी। हाँ, तो इसलिए बिल्कुल आंखों को कहना है कि आंखें तुमको आज 10 बजे से लेकर के 4 बजे तक छुट्टी देंगे, अभी तो ड्यूटी पर हो, अब बंद नहीं होना, ऑर्डर करो। கண்ணு வந்து ஒரு சிலர் வந்து தூங்கி ஒரு மாதிரி தெரியுது, யாரும் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. காரணம் ரொம்ப விழிப்புணர்வோட இதை கேளுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி ஒரு கண்ணாடி கொடுக்குறேன், அந்த கண்ணாடியை பாருங்க நம்ம ராஜா பண்றதுக்கு தகுதியானவரா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. अब देखना, चेक करना, समझो कोई ज्ञान में चलता है, धन से सेवा नहीं करता, ज्ञान दूसरों को नहीं सुनाता, इंद्रियों के अधीन है, ऐसी आत्मा भविष्य में दास दासी बनेगी। இது இப்போ நான் ஒரு அந்த கண்ணாடி கொடுக்குறேன், அந்த கண்ணாடி மூலியமா நீங்க பாத்துக்கலாம் நம்ம ராஜராஜர் ஆகவுமா இல்லை அப்படின்னு நமக்கு நாவே தெரிய வந்துடும். யாரோட கருணேந்திரியங்களை கண்ட்ரோல் இல்லையோ அவங்க வந்து ராஜராஜ பண்ண முடியும், ராஜா ராணி ஆக முடியாத சத்தியத்தில் அவங்க வந்து என்ன தாசதாசியர் தான் ஆக முடியும் அப்படிங்கிறாரு. जो इंद्रियों के अधीन है वो अधिकारी नहीं बन सकता। ஓ இந்திரியங்களுக்கு யார் அடிமையாகி இருக்கிறாங்களோ அவங்க அதிகாரி ஆக முடியாது அப்படிங்கிறாரு. जो किसी का श्रृंगार नहीं करता ज्ञान योग से वो भविष्य में श्रृंगार करने वाली बनेगी। யாரு ஞான யோகத்துல வேறவைகளை சிங்காரம் என்ன அலங்கார மண்டலியோ அவங்க வந்து சிங்காரம் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. दासिया क्या करते हैं, राजा का श्रृंगार करते हैं, रानी का श्रृंगार, क्यों संगम युग में किसी को ज्ञान सुना ही नहीं। इसलिए बाबा कितना मुरली में कहता है, बच्चे मंदिर में जाओ, स्मशान में जाओ,
मेरा संदेश, लेकिन हम सुने और अपने अपने काम में व्यस्त। अब यहाँ नहीं करेंगे तो वहां 21 जन्म तक करना पड़ेगा श्रृंगार। என்ன சொல்ல வர்றாருன்னா சாரி என்ன சொல்ல வர்றாருன்னா யாருக்கு நாணத்து மூலியமா அந்த நாணத்து மூலியமா நம்ம ஸ்ரீங்காரம் வந்து என்ன சொல்றதுன்னா அழகு ஸ்ரீங்காரம் வந்து மேக்கப் பண்றதுலையோ அதெல்லாம் மேக்கப் இங்க நான் பண்ணாது விட்டோம்னா அங்க போய் தாசதாசியராகி அந்த ராஜா ராணிக்கு வந்து மேக்கப் பண்ற மாதிரி ஆயிரு. ஸோ அதனால நாணத்து மூலியமா எல்லாத்தையும் வந்து ஸ்ரீங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. दूसरा एक तो दासी का बताया, दूसरा समझो कोई ज्ञान सेवा में ज्ञान से सेवा करता है, धन से भी सेवा करता है, लेकिन इंद्रियों के अधीन है, ऐसी आत्मा भविष्य में साहूकार बनती है, राजा नहीं बनती। साहूकार क्यों बना? क्योंकि धन से सेवा की, ज्ञान दूसरों को सुनाया, अनेक गुना होकर मिला, इसलिए साहूकार बना। இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணத்து மூலியமா சேவை பண்றாருன்னு வச்சுங்க, அவர் என்ன ஆவார் அப்படின்னா பணத்து மூலியமா சேவை பண்றாரு சென்றிருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த இந்திரியங்களுக்கு வந்து அது அடிமையாயினார் அப்படின்னா அவர் வந்து பவிஷ்யம் எதிர்காலத்துல வந்து கோடீஸ்வரர் ஆகாரு. ஆனா ராஜா பண்ண முடியாது. யாரு வந்து நம்மளோட கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ, யாரு நம்ம கர்மேந்திரங்கள் அடிமையாகவில்லையோ அவங்க தான் ராஜா ஆவாங்க அப்படிங்கிறாரு. और कोई ज्ञान में चलता है, धन सेवा में नहीं लगाता, ज्ञान दूसरों को नहीं सुनाता, लेकिन इतना गुप्त पुरुषार्थ कर रहे हैं, इंद्रियों को शासन प्रमाण किया, इंद्रियों जीत बना, ऐसी आत्मा भविष्य में राजा तो बनेगी, लेकिन कंगाल राजा बनेगी। कंगाल मतलब उसके बाद धन संपत्ति नहीं होगी। क्यों? संगम युग में उसने धन सेवा में नहीं लगाया, ज्ञान दूसरों को नहीं सुनाया। என்ன சொல்றாருன்னா ஒரு அப்படி இருக்கிறாங்க, இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. யாருன்னா அவங்க வந்து நாணத்தை சொல்லாதவங்க, இந்த பணத்து மூலியமா சேவை பண்ணாதவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல புருஷார்த்தம் பண்ணி உடனே நல்ல வழி வச்சு நல்ல புருஷார்த்தம் பண்ணி கர்மாதி சேச்சார அளவு புருஷார்த்தம் பண்ணா அவங்க வந்து ராஜாவாவாங்க. ஆனா என்னன்னா மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ மாதிரி தான் அதிகாரம் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட வந்து என்னாங்கன்னா எது பதவி எது வந்து அவங்க வந்து வசதி வாய்ப்பும் ஆக முடியாது அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். और कोई ज्ञान में चलता है, धन से सेवा करता है, ज्ञान दूसरों को सुनाता है, इंद्रियों पर शासन है, वो है संपन्न राजा। तो चेक करो आपकी गाड़ी कौन से ट्रैक पर चल रहे हैं। मुकड़ा देख ले प्राणी, मैं क्या बनने वाला हूं। அதை என்ன சொல்றேன்னா மூணுமே யாரு வந்து நாணத்து மூலியமா சேவை பண்றாங்களோ, யாரு வந்து சரியான யோகா இதெல்லாம் பண்ணி இருக்காங்களோ, யாரு வந்து இந்த பணத்து மூலியமா தனத்து மூலியமா சேவை பண்றாங்களோ, மூணுலையும் வந்து சமமா பண்ற இதை வந்து நல்ல ராஜா ஆகும், நல்ல ராஜா ராணி ஆக முடியுங்கிறாங்க. அப்புறமேட்டு பாட்டில் வருதுல முக்குளார் தேக்கில் போறேன்னா கண்ணாடி நீங்களே பாருங்க, எத்தனை நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த சுச்சுவேஷன் இருக்கிறோம் நீங்களே பார்க்கணும் அப்படிங்கிறாரு. तो चेक क्या मैं कौन से ट्रैक पर हूं, अभी भी चेक कर सकते हैं। इसीलिए दासी बनना है, राजा बनना है, आपके हाथ में है। இப்போ கூட நீங்க செக் பண்ணிக்கலாம், புரிஞ்சுட்டீங்களா? இப்போ செக் பண்றா கண்ணாடி காமிக்கல. இப்போ வந்து இப்போ இந்த சொல்ற விஷயமெல்லாம் நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கிறோம்னா நம்ம செக் பண்றேன்னு வச்சுக்கல. இப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம் நம்ம எந்த சுச்சுவேஷன் எந்த பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. जैसे भारत में अंग्रेज घुसे थे, क्यों घुसे थे? भारत में नवाबों का शासन था, बंगाल का नवाब, बिहार का नवाब, सूरत का नवाब। अंग्रेज आए, नवाबों के साथ दोस्ती की, दिल्ली के ऊपर अटैक किया और भारत गुलाम हो गया। என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை பிடிக்கும் போது எல்லாம் நவாப்போட ராஜ்யமா இருந்தது. நவாப்போட ராஜ்யத்துல வந்து ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு அவங்களோட தோஸ்தி பண்ணிட்டு இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து திருடிட்டு போய் இப்போ வந்து குலாமா நம்ம வந்து பாரதத்தை அடிமையாக்கிட்டாங்க, குலாமா பண்ணிட்டாங்க, அடிமையாக்கிட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட 250 வருஷம் அவங்களுக்கு கீழே அடிமையா நம்ம இருந்தோம்ல, அதை சொல்றாரு. इसी तरह शरीर भी हमारा एक इंडिया है और इस इंडिया की राजधानी दिल्ली यहाँ है, लेकिन शरीर रूपी इंडिया में कई नवाब है। कौन से? कान, मुंह, आंखें, मन, बुद्धि, अपना अपना राज्य, किसी का मानते नहीं है। तो माया रूपी अंग्रेज आते हैं, काम क्रोध आते हैं, कान के साथ दोस्ती कर दी, फिर मुख के साथ दोस्ती कर दी, मन के साथ दोस्ती कर दी, बुद्धि के साथ दोस्ती की, आत्मा के ऊपर अटैक। और अब हमारा शरीर रूपी देश गुलाम है, किसे? विकारों के अधीन है। என்ன சொல்ல வர்றாரு, எப்படி வந்து இந்தியாவை ஆங்கிலேயர்ல பிடிச்சி நவாப்போட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நம்மளை அடிமையாக்குனாங்களோ, அதே மாதிரி இந்த காமம் குரோதம் மோகம் லோகம் ஆங்காரம் எல்லாம் நம்ம இந்த இந்தியாங்கிற இந்த உடலை ஓகேங்களா, இந்தியாங்கிற உடலை தலைநகரங்கிற இந்த ஆத்மாவை பிடிச்சி உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு நம்மள இந்த நவாப்புங்கிற காது வலியுமா
மூக்கு வழியுமா வாய் வழியுமா தவறான காரியங்கள் செய்ய வச்சுட்டு ஈஸியா வந்து அவங்களோட தோஸ்தி, இந்த காம குரோத மோகங்களை எதோட தோஸ்தி ஆகும்? கண்ணோட தோஸ்தி பண்ணிக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கும், காதுல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வாயில ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு என்னாங்கன்னா அந்த இந்தியாங்க நம்மளை வந்து அடிமையாக்கிரும். இந்தியாவுங்கிற நம்ம உடலை வந்து இந்த காம குரோத மோகலோக அகங்காரம் வந்து அடிமையாக்கிரும். நம்ம வந்து விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறாரு. हमारा पुरुषार्थ और कुछ नहीं, जो विकार पे अंग्रेज जो घुसे भारत में अपने शरीर में उसको भगाना, ये है पुरुषार्थ। और जिन्होंने संगम युग में एक दिन लास्ट तक भी विकारों को भगाए नहीं, अधीन होकर के बीता, वो कोई भी जन्म में राजा नहीं बन सकता। राजा बनने के लिए विकारों को भगाना, मुक्त जितना जल्दी भगाएंगे उतना लंबा समय तक राजा बनेंगे। என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் நம்மள வந்து இந்தியாவை பிடிச்ச மாதிரி இந்த உடலுங்கிற இந்தியா வந்து காமக்ரோத மோகலோகங்கிற வந்து பிடிச்சிக்கும், விகாரங்கிற அந்த இது வந்து நம்மளை பிடிச்சிக்கும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல அதை விரட்டணும். அதுதான் வந்து உண்மையான நம்ம சுயராஜ்ய அதிகாரிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரைக்கும் இந்த சங்கமுகம் முடிகிற வரைக்கும் யாரு அதை விரட்டாம இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த கல்பத்துல இந்த முழு இந்த சிருஷ்டியில முழு இந்த 5000 வருஷத்துல எப்பவுமே ராஜா ஆக முடியாது. அதனால அந்த விகாரங்களை நாம் வந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறாரு. तो भारत में अंग्रेज घुसे थे, उनको भगाया कैसे? वही नीति हमें भी अपनानी है। பாரத்ல வந்து ஆங்கிலேயர் வந்து உள்ள பூந்தாங்க, அவங்களை எப்படி வந்து விரட்டினாங்க, நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படி அவங்க விரட்டினாங்களோ அதையே நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாரு. उसके लिए जगह जगह पर सभा लगाया, जालियनवाला बाग, नमक का सत्याग्रह, अखबार निकाले। भारत में पहले अखबार नहीं चलते थे, लेकिन अंग्रेज लोगों को भगाने के लिए लोकमान्य तिलक ने पहला अखबार महाराष्ट्र में चालू किया, उसका नाम था केसरी। उसके बाद गणपति की पूजा करना शुरू किया। गणपति के त्योहार पहले नहीं होते थे, तो गणपति के बहाने लोग इकट्ठे होते थे और भारत में कहा क्या हो रहा है उसके समाचार आपस में लेन देन करते थे। उसके बाद नारे बनाए और तब जाकर के अंग्रेज को कहा कि अंग्रेजो गो बैक, साइमन गो बैक, जनता को जागृत किया। என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி ஆங்கிலேயரை விரட்டினாங்கன்னா ஒரு பக்கம் காந்தி மகாத்மா காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு, இன்னொரு பக்கம் வந்து அவர் பகத்சிங் வந்து மிக சின்ன வயசுல மிகப்பெரிய போராட்டம் பண்ணி என்ன பண்ணாருன்னா ஜாலியன் வாலாபாக் இது மாதிரி எத்தனையோ தியாகங்களை எல்லாம் சந்திச்சாங்க. அது அந்த தியாகங்களை எல்லாம் சந்திச்சு தான் வந்து இதை இந்த ஆங்கிலேயர் விரட்டினாங்க. அப்புறம் இன்னொரு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த பூஜை இதெல்லாம் பண்றதே வந்து ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கணபதி இந்த என்ன சொல்றது விநாயகர் வந்து அங்க இதுல பாம்பேல எல்லாம் வந்து கணபதி இது விநாயகர் சதுர்த்திகள் என்ன ஒன்னா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒன்னா சேர்ந்தா இந்த ஆங்கிலேயரை விரட்டினாங்க அப்படிங்கிறாங்க. ஒண்ணு அடுத்து அதுக்கு முன்னாடி பேப்பர் கிடையாது. முதல்ல மகாராஷ்டிராவில தான் இங்க தினத்தந்தி தினமலர் இருக்கிற மாதிரி அங்க வந்து கேசரிங்கிற ஒரு பேப்பர் தான் முதல்ல இந்த பேப்பர் மூலியமா எல்லாம் இந்த விளம்பரம் கொடுத்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி தான் போராட்டத்தை இது பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி எப்படி வந்து அவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம கர்மேந்திரியங்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். அப்பதான் அந்த விகாரங்கிற ஆங்கிலேயனை வந்து நம்ம உடல்ல இருந்து விரட்ட முடியும். तो इसी तरह हमें भी क्या करना है, जो हमारे शरीर पे देश में विकार घुसे हैं उनको भगाना है। तो हमें अपने जनता को जागृत, हमारी जनता है कान मुंह आंखें मन बुद्धि इनको जागृत करने की जरूरत है। அதான் சொன்னதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து விதேசியான அந்த ஆங்கிலேயர்கள் வந்து உள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி விதேசினா வெளிநாட்டவர் உள்ள நுழைஞ்சாலும் அதே மாதிரி நமக்குள்ள அந்த விகாரங்கிற குணங்களை உள்ள நுழையும் போது உள்ள நுழையும். அப்போ வந்து என்னன்னா நம்ம மக்களாகிய மூக்கையுமே கண்ணையுமே காதையுமே வாயையுமே வந்து நம்ம விழிப்புணர்வோட வச்சிருந்தா அதை வந்து ஈஸியா நம்ம விரட்டிடலாம். அப்படி எப்படி மக்களவைகளை காந்தி அடிகள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் இங்க இருக்கிற வாவு சிதம்பரம் எல்லாம் ஒன்று திரட்டி போராடி மக்களை விழிப்புணர்வோட விரைச்ச மாதிரி நம்மளோட கர்மேந்திரியங்களை விழிப்புணர்வோட விரைச்சு இருந்தா நம்ம வந்து யாரையும் உள்ள இருக்கிறவங்களை வந்து வெளியனுப்பிடலாம் அப்படிங்கிறாரு. तो आप लोग लगाते दरबार हाथ खड़ा किया था हमको राजा बनना है, तो अगर इंद्रियों के अधीन है तो राजा कैसे बन सकेंगे? इसीलिए आप भविष्य में कितना दिन मिलेंगे कोई भरोसा नहीं। इसलिए इस भट्टी से ये पुरुषार्थ करो, मुझे स्वराज्य अधिकारी बनना है।
என்ன சொல்றாருன்னா, யாரு எப்ப இருப்போம், யாரு எப்ப இதாகும்னு தெரியாது. எப்ப வேணாலும், எது வேணாலும், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால வந்து இது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால என்னன்னா, நம்ம அவைக்கு எப்படி தர்பார் பண்ணி சுதந்திர போராட்ட தியாகம் பண்றாங்களோ, அதே மாதிரி நம்ம கண்ணுங்கிற அந்த மக்களை விழிப்புணர்வு செய்ய வச்சுட்டு, கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி இந்த விகாரங்களை வந்து விரட்டணும். இப்ப ராஜாவெல்லாம் யார் அவைன்னு கேட்டதுக்கு எல்லாரும் கை தூக்குனீங்க. எப்படி வந்து கர்மேந்திரியத்துக்கு வந்து அடிமையாகரை வந்து எப்படி நம்ம ராஜாவாக முடியும்? அதனால இன்னையிலிருந்து ரொம்ப கர்மேந்திரிக்கு மேல ரொம்ப கவனம் கொடுத்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறாரு. कृष्ण क्या करता है, जब रथ में बैठता है उसके पहले घोड़ों को प्यार करता है, थपथपाता है। क्यों? अगर घोड़े जाकर के दुर्योधन के सामने गिर जाएंगे, पराजय हो जाएंगे। इसी तरह हमें भी अमृत वाला करके शरीर में आना है और शरीर में आकर के सभी कर्मेंद्र को गुड मॉर्निंग बोलना है और सभी कर्मेंद्र से थोड़ा सा थपथपाना है। ये मेरे कान, तुम ऐसी कोई चीजें ना सुनना, मेरी पराजय हो जाए। ये आंखें, तुम कोई ऐसी चीजें ना देखना, मेरी पराजय हो जाए। ये मुख, तुम ऐसी बात, कर्मेंद्र से प्यार करो। और जब कर्मेंद्र ज्ञान में चलना सीखेगी तब जाकर के आपसे भूले नहीं होंगी, आपसे गलतियां नहीं होगी, स्वराज्य अधिकारी बनो। என்ன சொல்றாருன்னா, அர்ஜுன் வந்து முதல்ல சரி இதுக்கு நம்ம போருக்கு முன்னாடி என்ன அந்த குதிரையை தான் கரெக்ட் பண்ணி வைக்கணும், குதிரையை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும். ஏன்னா என்னதான் வந்து வால் வீர் இதெல்லாம் சரி வாளெல்லாம் போருக்குண்டான இதெல்லாம் வச்சிருந்தாலும், அந்த யுத்தத்தை சந்திக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் வச்சிருந்தாலும் வந்து என்ன ஆகுனா, குதிரை போய் கீழே விழுந்துட்டா ஈஸியா வந்து அடிச்சிருவாங்க. அதனால இந்த குதிரைங்கிற கர்மேந்திரியை நான் கரெக்ட் பண்ணி வச்சாதான், குதிரைங்கிற கர்மேந்திரியத்தை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சாதான் நம்ம வந்து அந்த போர்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. புஷ் करके रख, पुश, இது புஷ் ऊपर ऊपर, हाँ नहीं नहीं, पुश करके रखना। अभी तो ट्रैफिक कंट्रोल करेगा, பாஸ் பண்ணி வைங்கிறாரு. तो बात चल रही थी, सारा मदार है स्वराज्य अधिकारी स्थिति का। इसलिए शरीर हमारा एक किला है। कई लोग किला देखने के लिए जाते हैं ना, कई शहरों में पुराने किले हैं। असली एक किला शरीर रूपी किला है और इस किले में आत्मा राजा रहता है। इस किले के कई दरवाजे, कान, मुंह, आंख, लेकिन उसको कोई रोकने वाला टोकने वाला नहीं है। इसलिए आज हमारे जीवन में प्रॉब्लम है, दुख है। என்ன சொல்றாருன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் எதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, சுயராஜ்ய அதிகாரி பற்றி நம்ம உடல் இருக்கிற இந்த கர்மேந்திரியத்தை பற்றி பார்த்துட்டு இருந்த கிளாஸ். இப்போ என்னன்னா, இந்த உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி, கில்லா அப்படிங்கிற ஒரு கோட்டை மாதிரி, செங்கோட்டை இருக்கிற மாதிரி ஒரு கோட்டை மாதிரி இந்த உடல்ங்கிற ஒரு கோட்டை, இதில் வந்து எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாரு. आज आंखें हमारी रक्षा करने के लिए, आंख रक्षा करने के लिए, मुख रक्षा करने के लिए रक्षक ही भक्षक बने। और इसलिए हमारे जो और हम कहते उसके कारण ऐसा हुआ, इसके कारण कुछ नहीं, कारण खुद की इंद्रिया है। खुद के ऊपर कभी सोचे, ब्रह्मा बाबा ने ये किया, अपने आप को ठीक किया, इसीलिए ब्रह्मा बाबा सबको प्रिय लगते थे। வந்து உள்ள வந்து அதை பாதுகாப்புல வந்து இது என்ன வேணாலும் நடக்கும். இவருனால தான் பிரச்சனையாச்சு, அவருனால தான் பிரச்சனையாச்சு, அந்த கோட்டையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அவங்களோட கர்மேந்திரியத்தினால தான் பிரச்சனையே வருது. ஸோ அதனால பிரம்ம பாப்பா எப்படி நடந்தாரோ அது படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறாரு. नौका पानी के ऊपर से जाएगी, पार कराएगी। नौका के अंदर पानी आएगा तो डुबा देगी। नौका बोट, बोट, சரி நௌகா, சரி நௌகாக்கு அந்தர் வந்து எப்படின்னா, இப்போ சரி ஒரு பரசல்காரர் வந்து அந்த பரசல் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா, மேல வந்து போனா அந்த இடத்த, அந்த பரசல்ல வந்து தாண்டி போனா அந்த இடத்த வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஆனா பரசலுக்கு அந்த பரசல்னு தெரியும் நினைக்கிறேன், பிறகு தெரியுமா? ஓகேங்களா? அந்த பரசலுக்கு உள்ளுக்குள்ள ஓட்டையாந்து தண்ணி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பரசல் மூழ்கின்னு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்மளோட சரீரத்தை வந்து அந்த அளவுக்கு ஓட்டை எந்தெந்த இடத்துல இது இருக்கோ அதை வந்து நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. जो इंद्रियों को चलाता है वो पार हो जाता है, जिनको इंद्रिय ही चलाते वो डूब जाता है, असफल हो जाता है। யாரை வந்து இந்திரியங்களுக்கு அதிகாரியா இருந்து கர்மேந்திரிகள் நம்ம கண்ட்ரோல் இருக்குதோ நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம். நம்ம கர்மேந்திரிகளோட கண்ட்ரோல் இருந்தா அதுல சிக்கிக்கணும் அப்படிங்கிறாரு. इसलिए जिसका इंद्रियों पर शासन है उसके इर्द गिर्द में गुण और शक्ति है। யாருக்கு வந்து इन्द्रिय ऊपर வந்து இந்திரியங்கள் மேல இதா இருக்காரோ வெற்றியடைனா அவங்களுக்கு வந்து எல்லா குணங்களும் கிடைச்சிடும் அப்படிங்கிறாரு. समझो मंत्री को किसी ने गाली देने वाला पत्र लिखा, वो पत्र कहाँ जाता है? उसके पीए के पास। पीए पढ़ेगा, कहेगा क्या फालतू आदमी लिखता है, इतना अच्छा काम कर रहा है। मना उसका पीए हितैषी है। पिया पीए पीए
பிஏ பிஏ என்ன ஒரு பிஏ பர்சனல். ஓகே, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வந்து ஒருத்தர் பிரதம மந்திரி யாரோ முதலமைச்சர் இருக்காருன்னா அவங்களை பத்தி ஏதோ தவறான லெட்டர் எந்த லெட்டர் எழுதினாலும் முதல்ல யார்கிட்ட போகும், பிஏட்ட போகணும்னு வச்சுங்களேன். அந்த பிஏ வந்து இந்த லெட்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவர் தான் முடியுது. தவறான லெட்டர் இருந்தா அவரே கிழிச்சு போட்டுருவாரு, நல்ல லெட்டர் வந்து அவருக்கு கொடுப்பான்னு வச்சுக்கங்களேன் அப்படிங்கிறாரு. तो हमें कोई गाली देता है, हमारा पीए कौन है? कान। कान फटाफट आत्मा तक पहुंचा, हमको गाली दी गाली दी गाली दी, मन डिस्टर्ब हो गया, बुद्धि डिस्टर्ब हो गया, आगे सारे डिस्टर्ब। और सवेरे की 4 पेज की मुरली सुनी थी, उसको कान नहीं बोलता, आज बाबा ने ऐसे बोला, उसको निकाल लेता है, माना कान मेरा हितैषी नहीं है। जब आपकी इंद्रिय हितैषी नहीं, यही पराजय का कारण है। என்ன விஷயம்னா, அப்ப அவங்களுக்கு எப்படி முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கெல்லாம் வந்து ஒரு பிஏ இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிஏ இருக்கிற மாதிரி இந்த பிஏ அப்படிங்கிற மாதிரி வந்து இது காது இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ள அனுமதிக்க கூடாது. பிஏ வந்து அந்த உள்ளுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட உத்தரவு நீ வந்து பெரிய ஆளா இருந்தா ஒரு பிஏ இருக்காருன்னா அவங்கள பார்த்துட்டு தான் உங்களை பார்க்க வர முடியும். அவங்களே அலோவ் பண்ணாட்டி நான் உள்ள வர முடியாதுல்ல. ஸோ அதனால என்னன்னா, இந்த முரளிங்கிற நல்ல விஷயங்களை அலோவ் பண்றது இல்லையோ, இது கெட்ட விஷயங்களை ஈஸியா அலோவ் பண்ணிடுறோம். ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு தேவையில்லாம பிரச்சனைக்கு நம்ம காரணமாயிடுறோம். இந்த காதுங்கிற பிஏவை வந்து ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். அந்த காதுங்கிற பிஏ நல்லா வேலை செய்யறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறாரு. इसलिए हर इंद्रियों को अपनी ड्यूटी एक्यूरेट करनी है। जब हर इंद्रिय अपनी ड्यूटी एक्यूरेट करेंगे, आत्मा सुख से रहता है, बेफिक्र होकर के रहता है, शांति से रहता है। இதனால என்ன இருக்குன்னா, ஒரு கர்மேந்திரியங்களும் நம்மளோட கண்ட்ரோல் வச்சிருக்கிறது மிக மிக இன்றியமையாத கடமையாகன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால யாரு வந்து கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கா நம்ம बेफिक्र பாப்போம்னு बेफिक्र பாட்ஷாவா ஆயிடுவோம் அப்படிங்கிறாரு. तो हम अपना दरबार कैसे लगाए, इसके बारे में चर्चा करते। நம்மளோட தர்பார் என்ன சொல்றோம், நம்மளோட இயக்கம் தர்பாரை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அது மேல நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. दरबार दो बार लगाना है, एक सवेरे मॉर्निंग में अमृत वेला के बाद और एक रात को सोने के पहले, 2 बार दरबार लगाना है। நமக்கு நாமே வந்து தர்பார் வந்து கேள்வி கேட்டுக்கணும், டிஸ்கஷன் பண்ணிக்கணும். எப்போ அமிர்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லியுமே தர்பார்னா புரிஞ்சுட்டீங்களா, நம்ம நாமளே வந்து சோதிச்சுக்கணும். ஓகேங்களா? ஒன்று அமிர்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்குற 10 மணிக்கு முன்னாடி நம்ம சரீரத்தை மேல கவனம் கொடுத்து என்னென்ன தப்பு பண்ணோம், என்னென்ன இது பண்ணோம், எப்படி சரி பண்ண வேணும், நமக்கு நாமே அந்த தர்பார் நாமே பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. शिव बाबा हमारा दोस्त है, वो दोस्त के रूप में आया है। वो देखता है कि मेरा दोस्त इतना अच्छा राजा था सत्युग में, इसको क्या हुआ? देखता है कि इसको दुश्मन ने उसके ऊपर वार किया है। कहता है कोई बात नहीं, तुम मेरे पास अमृत वाला आओ, मैं तुम्हें ताकत दूंगा, बल दूंगा, ट्रेनिंग दूंगा। तो इसीलिए हमें अमृत वाला अपने दोस्त के पास जाना है, परमधाम में जाना है, उसे शक्तियां लेना है, पावर लेने हैं और फिर आकर ये इंद्रियों से बातें करनी। என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபாபா நம்மளை வந்து பாக்குறாரு. சிவபாபா வந்து நம்ம தோஸ்துன்னு வச்சுக்கல, என் நண்பருக்கு இவ்வளவு சத்தியத்துல இவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தாரு, இவ்வளவு பெரிய ராஜாவானாரு, ஆனா இப்ப எல்லாம் லாஸ் ஆகி நிக்கிறாரு. காரணம் என்ன? ஏதோ வந்து அவருக்கு வந்து ஏதோ தவறான இது நடக்குது, ஏதோ எதிரி வந்து அவருக்கு வந்து எல்லாம் பிடிக்கிட்டா, அப்படி அந்த எதிரியை வந்து அழிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்மளை வந்து அழைப்பு கொடுத்துட்டு போறாரு சிவபாபா. டெய்லி காலையில 4 மணிக்கு எங்க பறந்தாம வாங்க, உங்களுக்கு நிறைய சக்தி கொடுக்க. அந்த சக்தி எதுக்குன்னா நம்ம மாயாவை ஜெயிக்கிறதுக்காக அந்த சக்தி தரேன் அப்படிங்கிறாரு சிவபாபா. तो अमृत वेला 4:45 के बाद 5 बजे तक थोड़ा सा अमृत वेला करने के बाद अपने परम धाम से अमृत वेला करके जब आते हैं, ये शरीर हमारा एक देश है, शरीर हमारा एक ऑफिस है, आते ही सभी इंद्रियों से गुड मॉर्निंग बोलो और एक एक इंद्रियों से बातें करो। என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 4:45 யோகா பண்ணிட்டு 4:45 மேல போவே பாஞ்சு. 4:45 மேல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இந்திரி அங்கிருந்து சக்தி எல்லாம் வர வச்சுட்டு ஒரு இந்திரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரு இந்திரியங்கள் மேல ஒரு இந்திரியங்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாரு. तो सभी ध्यान से सुन रहे हैं ना? सभी एक बार दोबारा ताली बजाओ, கை தட்டுங்க எல்லாம். क्योंकि कई बार माया सुलाते इसलिए जागना पड़ता है। तो एक एक सब ध्यान से सुनना, कैसे हमें दरबार लगाना है। सबसे पहले अमृत वेला हमें दरबार लगाना है। अमृत वेला के बाद सबसे पहले कान से बात करो, हे मेरे कान, तुम मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं ईश्वरी माओ के कैसे सुनता, इसलिए तुम्हारा बहुत बहुत धन्यवाद। முதல்ல வந்து அமிர்த வேலை முடிச்சு முதல்ல வந்து நம்ம காது கிட்ட பேசணும். ஏன்னா நீங்க தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட் இந்த உடல்ல. எப்படின்னா உங்க இந்த காதுங்கிற உன்னோட மூலியமா தான் நான் வந்து இந்த ஈஸ்வரிய ஞானத்தையும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. मैंने तुम्हें विश्वास के साथ बॉर्डर पर रखा है। कान का है, बॉर्डर पर है।
लेकिन मेरा तो तुम्हारे पर विश्वास है, लेकिन आजकल तुम मुझे धोखा देते हो, मुझे पता नहीं था। आज अमृत वेला मैं शिव बाबा के पास, दोस्त के पास गया था, शिव बाबा ने तुम्हारे लिए कुछ इशारे दिए, इसलिए हे कान, तुम मेरा खाते हो, मेरे राज्य में रहते हो और मुझे धोखा देते हैं। என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காது அப்படிங்கிறது வந்து பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேன் மாதிரி. முதல்ல எந்த விஷயம் என்ன சொல்றாரு, முதல்ல எந்த வேற நாட்டுக்காரர் வந்து அந்த பார்டர் தாண்டி தான் வரணும். இந்த பார்டரோட செக்யூரிட்டி கரெக்டா சரியா வேலை செய்யாட்டி ஈஸியா உள்ள நுழைஞ்சிரும். அது மாதிரி வந்து எப்படின்னா, நான் இன்னைக்கு நண்பனான சிவபாபா கிட்ட போனேன், வந்து உண்மையில குறை சொல்றாரு. காரணம், உன்னோட காது வந்து ரொம்ப மோசமா இருக்குது, கெட்டதையெல்லாம் கேட்குது, ஸோ அதை உள்ள கிரகிச்சுக்குது. ஸோ அதனால உன்னோட காதை முதல்ல சரி பண்ணி என்ன சிவபாபா சொல்றாரு, என்னோட சாப்பாட்டுல வளர்ந்துட்டு என்னோட வீட்லயே வளர்ந்துட்டு எனக்கே நீ துரோகம் பண்றியான்னு காதை நாம கேட்கணும் அப்படிங்கிறாரு. புரிஞ்சுட்டீங்களா என்ன சொல்றாங்க? ஓகே, इसलिए उससे बात करो। आज तक जो हुआ कोई बात नहीं, लेकिन आज रात को सोने से पहले मैं दरबार लगाऊंगा। अगर तुमने सारा दिन किसी की व्यर्थ बातें, परचिंतन की बातें सुनी, तो सबके बीच में मैं तुमको सजा दूंगा। என்ன சொல்றாரு, சரி இத்தனை நாள் ஆனதாயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு போய் நீங்க உடம்போட அந்த தர்பாருங்க, அந்த மீட்டிங், உடம்போட மீட்டிங் நடத்தணும். என்னன்னா, இன்னைக்கு வந்து காது ஏதாவது கெட்ட வேற பரச்சிந்தனை வேறவங்களை பத்தி பேசுறது வந்து காதுல கேட்டே, ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து காது வந்து கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து காது கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு நைட்டு. और ये भी नहीं समझना मुझे कुछ पता ही नहीं चलता मैंने क्या सुना है। मैंने शरीर रूपी किले के चारों तरफ से सीसी कैमरे का प्रबंध किया है, गुप्त कैमरे लगे, मुझे सारा पता चलता है तुमने क्या सुना, क्या क्या देखा, क्या क्या किया। आजकल ऑफिस में सेंटरों पर सीसी कैमरे का प्रबंध होता है, कौन आया कौन गया सब पता। इसी तरह हमारा सीसी कैमरा है, बुद्धि रूपी नेत्र, हमें सब पता चलता है मैंने क्या गलत देखा क्या। इसलिए अटेंशन, आगे चलो। என்ன சொல்றாரு அப்படின்னா, காதை வந்து நம்ம கேட்டுக்கணும். காது நீ ஏதாவது கெட்டதை கீது கேட்டையா அப்படின்னு கேட்டுக்கணும். அதே சமயம் என்ன நீ ஏமாற்ற முடியாது. காரணம், நான் வந்து சிசிடிவிங்கிற நேரத்தை வச்சிருக்கிறேன். ஈஸியா கெட்ட விஷயங்கள் எப்படி வந்து சிசிடிவி கேமராவில் கேப்சர் பண்ற மாதிரி கெட்ட விஷயங்கள் உள்ள நுழையும் போது எனக்கு ஈஸியா கேப்சர் ஆயிரு, நீங்க ஏமாத்தலாம்னு எனக்கு நினைச்சிட வேண்டாம், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாதுன்னு காதுக்கு வந்து நம்ம வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. आगे चलो, मुख के पास, हे मुख, तुम भी मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं ईश्वरी मावो के दूसरों को कैसे सुनाता। मैं तुम्हारे द्वारा बहुत सेवा कर रहा हूं, मुझे बहुत तुम्हारे द्वारा दुआएं मिल रही, लेकिन हे मुख, कभी कभी तुम किसी का परचिंतन करते हो, अपमान के शब्द बोलते हो, इसे मेरा आत्मा भाई मेरे से रूठ जाता है, मुझे बददुआई देता है। क्या मैंने तुमको किसी का अपमान करने के लिए रखा? अगर तुम किसी का अपमान करोगे मैं तुमको सजा दूंगा। என்ன சொல்றாங்கன்னா, காது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வாயிட்டு வரணும். ஓகேங்களா? வாயி நீ மிகப்பெரிய நீ வந்து என்னோட உடம்புல வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட், மிகப்பெரிய ஒரு பகுதி. உன்னோட இந்த வாயாகி உன்னோட உதவியின் மூலியமா தான் நான் வேறவங்களுக்கு நானும் சொல்றேன், முறைப்படி சொல்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா வந்து வேறவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு வேறவங்களை பத்தி எது தேவையில்லாத வார்த்தைகள் பரச்சிந்தன் எது பண்ணல தானே, வேறவங்களை பத்தி இன்னொருத்தர் எது பேசல தானே. அதனால என்னன்னா, நீ அடுத்தது காதை முடிச்சு அடுத்து வந்து நம்ம வாயை வந்து பேசணும், வாயோட பேச வேணும் அப்படிங்கிறாரு. आगे चलो, आंखों के पास है आंखें, मुझे 84 जन्म में बहुत आंखें मिली, हर जन्म में 2-2 आंखें मिली, लेकिन तुम्हारे जैसे भाग्यशाली आंखें कोई जन्म में नहीं मिली, क्योंकि तुम्हारे द्वारा मैंने सत्यम शिवम सुंदरम को, परमात्मा को देखा है, जिसको देखने के लिए दुनिया की आंखें तरस रहे, साक्षात्कार करने के लिए तरस रहे, एक पांव पर खड़े होकर के तपस्या कर रहे हैं, साक्षात्कार करने के लिए। तुमने प्रभु को साक्षात देखा हुआ है, माउंट आबू में घंटों तक देखा हुआ है, 10 बार देखा हुआ है, चलते हुए देखा है, खाना खाते हुए देखा है। तो क्या प्रभु को देखने पर तुम्हारा पेट नहीं भरा? तुम इस संसार की गंदी बातें, व्यर्थ बातें क्यों देखते हो? अगर देखेगा मैं तुमको सजा दूंगा। காது வாயை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம கண்ணுட்டு போகணும். கண்ணு, நீயும் வந்து என்னோட உடல்ல மிகப்பெரிய ஒரு பகுதி தான். ஏன்னா எனக்கு வந்து 84 கண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த கண்ணு மாதிரி இதுதான் பாக்கியசாலி கண்ணு. எதனால பாக்கியசாலி இந்த கண்ணு? கரெக்ட். நான் அதான் சத்தியம் சிவம் சுந்தரான சிவபரமாத்மாவை பார்க்கக்கூடிய கண்ணு இந்த கண்ணு தான். ஏன்னா சத்தியத்துல கடவுள் கிடைக்க பரமாத்மா நமக்கு கிடைக்க மாட்டாரு. ஆனா இந்த கண்ணு சங்கமயுகத்துல கிடைக்கக்கூடிய கண்ணு தான். நீங்க ராஜாவா கிடைக்கக்கூடிய கண்ணை விட இந்த கண்ணு தான் மகிமை, இந்த கண்ணுக்கு மகிமை. ஏன்னா கடவுளை நம்ம பாக்குறோம். கடவுளை பாக்குறதுக்காக ஒருத்தர் ஒத்த காலில் நிற்கிறாரு. எத்தனையோ யோகம் தவம் முனிகள்லாம் காடு காடா போய் யோகம் தவம் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சாத்தார்காரத விட நமக்கு கடவுளை பார்த்துருக்குறோம். அதனால இந்த கண்ணு தான் வந்து அந்த அளவு
அளவுக்கு மகிமா கொடுத்து இந்த கண்ணை நம்ம பாராட்ட வேணும் ஒண்ணு. ரெண்டாவது என்ன, அதே சமயம் நீ என்ன இந்த கண்ணை நீ என்னை ஏமாத்தக்கூடாது, ஏன்னா உன் மூலியமா நான் கெட்டதை நான் பார்க்கல தானே, கெட்ட செயல்களை வந்து பார்க்கல அப்படின்னு வந்து கண்ணை வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா உன்னோட மூலியமா தான் நிறைய தேவையில்லாத, இது நல்லதும் வந்து வருது, அதே சமயம் தேவையில்லாதெல்லாம் உள்ள நுழைஞ்சிரு. ஸோ அதனால வந்து கண்ணையும் வந்து நாம கொஞ்சம் வந்து அலாட் பண்ண வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. आगे चलो पांव के पास। हे पांव, तुम में मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं सेवा करने के लिए कैसे जाता। भले मुख ने भाषण की, आदि दुआ तुमको मिलती है, भले हाथ ने कर्मना की सेवा की, आदि दुआ पांव को मिलती है। क्यों? पांव घुटने के ऊपर पूरा शरीर को उठा के लेके जाता है। हाँ, सेवा की हाथ ने, लेकिन कौन लेके गया? पांव लेके गए। अगर पांव लेके न जाता तो वहां मुख जाता, हाथ जाता। लेकिन कभी कभी हे पांव, तुम कभी कभी परचिंतन करने के लिए लेके जाते हो। परचिंतन क्या? मुख ने आधा पाप तुम्हारे पर चढ़ा, कान ने परचिंतन सुना, आधा पाप तुम्हारे पर चढ़ा। इसलिए तुम अगर कह सकते थे मुख तुमको जाना है तो मैं जाऊं, तुम जाओ मैं नहीं जाऊंगा, तो क्या मुख अकेला जाएगा? तो सारे पापों का जड़ कौन है? पाव भी है। इसलिए आज हर इंद्रिया एंटी में बनी, आत्मा के एंटी में काम करते हैं। इसको कहते रिगार्ड देना, रिस्पेक्ट देना। आज कई कहते मुझे बच्चे मानते ही नहीं, मेरे को कोई रिगार्ड, जिसकी इंद्रिया रिगार्ड नहीं देती उसको कोई रिगार्ड रिस्पेक्ट कोई नहीं देगा। என்ன ஒரு முக்கியம் அடுத்த விஷயம் முக்கியமா என்ன, நம்ம பாதத்தை நம்ம காலை கேட்கணும். இதெல்லாம் இந்த கருமேதி மூலம் அடுத்து பாதத்துக்கு போகணும். பாதமே நீங்க இல்லாட்டி இந்த என்ன சொல்ல, நீங்க இல்லாட்டி நான் எப்படி நான் சேவைக்கு போவேன், எப்படி வந்து மூக்கு தனியா சேவைக்கு போகாது, வாய் தனியா சேவைக்கு போகாது, உங்க மூலியமா தான் நான் சேவை பண்றேன். அதனால கண்ணு மூலியமா என்ன சேவை பண்றனோ, வாய் மூலியமா என்ன சேவை நடக்குதோ அதே அந்த அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 50% இருக்குது பாதமே காலே. ஏன்னா கால் இல்லாட்டி அங்க போய் நம்ம சேவை பண்ண முடியாது. கையில வந்து இந்த கூட்டுறோம் பிடிக்கிறோம் கர்மனா சேவை பண்ணாலே அது காலுக்கு பங்குற. காலில் தான் நீ புலச்சிருந்து நடந்து வந்தோம். இட் மீன்ஸ் என்ன, காலில் இருக்க மூலியமா தான் நம்ம வந்திருக்கிறோம். வீட்டுல இருந்து வரீங்களா கால் மூலியமா தான் பைக் ஓட்டிட்டு வராங்க, கால் இல்லாட்டி வர முடியாத மாதிரி என்ன சேவை பண்ணாலும் காலுக்கும் அதுல பங்கு இருக்குது. அதே சமயம் வந்து என்ன, கெட்ட செயலை கேட்கறதுக்கு போறக்கும் அந்த காலோட பங்கு தான் இருக்குது. ஸோ அந்த காலை வந்து நம்ம வார்த்தை கொடுக்கணும்னா மூ வந்து சரி இல்ல உங்களோட வாய் தான் பேசுது, கண்ணு தான் பார்க்கனா, மூக்கையும் வாயை கண்ணையும் வாயை தனியாக விடுறது போகுமான்னு பார்க்கலாம். இதுக்கு அந்த தவறான இதுக்கு வரக்கு காரணம் நீங்க தான். அதனால அந்த கண்ணை மூக்கை வந்து கெட்டதுக்கு காரணம் நீங்களும். ஒரு உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அந்த ஷேரிங் வருதோ அதுக்குண்டான பர்சன்டேஜ் கிடையாது. அது மாதிரி கெட்டது நடந்தாலும் வந்து அது நீங்க தான் அது காரணம். ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதத்தையும் வந்து அது வாரணை கொடுக்கும், அந்த காலையும் வந்து நம்ம வாரணை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து கெட்டது நல்லது பண்ண போகும்போது கண்ணை மூக்கி எடுத்துட்டு போறது இந்த காலு தான். ஓகேங்களா, இந்த பூரா சரீரத்தை பூரா வெயிட் எடுத்துட்டு போறது. கெட்டது செய்ய போகும்போது கெட்டவங்களை ஏதோ பத்தி பேச போகும்போது இந்த பாதத்தை இந்த காலு தான் எடுத்துட்டு போகுது. அதனால வந்து என்ன, காலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு வாரணை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ज्ञान बहुत गहरा है। ऐसे नहीं कि भक्ति मार्ग के तरह मंदिर में जाने के बाद ब्रह्मा कुमारी आश्रम में आए, वो कथा कहानी सुनते थे, यहाँ मुरली सुन ली, हाँ कोई परिवर्तन नहीं। इंद्रियोचित बनो तब देवता बनेंगे। देवता बनने के लिए इंद्रियों पर शासन चाहिए, सो परिवर्तन करना है। और इसलिए ब्रह्मा बाबा ने ये पुरुषार्थ किया, इसी से हम कर्मातीत बनेंगे, कर्मेंद्रिय जीत बनेंगे, संपन्न और संपूर्ण बनेंगे। என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து இவ்வளவு தூரம் சொன்னது வந்து நாணங்கிறது வந்து மிக ரொம்ப ஆழமான விஷயம். நம்ம போனோம் இப்படி மேம்போக்கால எடுத்துக்கூடிய மிகப்பெரிய ஆழமான விஷயம். அந்த ஆழமான விஷயத்தை வந்து என்ன, ஆழமான விஷயத்துல வந்து நான் போறேன்னா நம்ம சரீரத்துல இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கருமேந்திரிய மேலேயும் ரொம்ப நம்ம கவனம் கொடுக்க முடியும். அப்பதான் இந்த நாணத்தில் நினைச்சு நிற்க முடியும். கிட்டத்தட்ட பிரம்மா பாபா சம ஆகிறனா, பிரம்மா பாபா எப்படி வந்து இந்த சரீரத்து மேல இந்த கருமேந்திரிய மேல கவனம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நாமளும் கவனம் கொடுத்தா தான் அந்த நாணத்தில் நினைச்சு நம்ம முன்னாடி போக முடியும். அப்படியா யாராரு அந்த கர்மங்களை வந்து வெற்றி அடைஞ்சே தீரணும். அப்ப இந்திரியங்களை வெற்றி அடைஞ்சவங்க தான் வந்து அந்த ராஜ்யம் பண்ண முடியும். இந்திரியங்களை உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்களை வெற்றி அடைஞ்சவங்க தான் வந்து நம்ம ராஜ்யம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. बाबा आकर के दुनिया को बदलता, मतलब करता क्या है? बाबा आकर के ज्ञान योग सिखाता है। जो ज्ञान योग सीख करके जिन्होंने इंद्रियों पर शासन किया, स्वराज्य अधिकारी बने, वो सत्युग में जाते हैं। பாபா வந்து என்ன பண்றாரு, நம்மள பதியத்திலிருந்து பாவனை பண்றதுக்காக வராரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அது அந்த பாபாவோட நாணத்து மூலியம் என்ன, அந்த இந்திரியங்களை வந்து நான் முதல்ல ஜெயிக்கணும். இந்திரியங்களை யாரு கர்மேந்திரியங்களை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ்யம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. और जो इंद्रियों इस युद्ध में पराजय हो गए, इंद्रियों के अधीन हो गए ज्ञान लेने के बाद, वो त्रेता युग में चले जाते हैं।
யாரு இந்த இந்திரியங்களோட கட்டுப்பாட்டுல இந்திரியங்களை கட்டுப்பாட்டை வைக்கலையோ, அதை வந்து மனமுழுக்கல இந்திரியங்களை விட்டுட்டாங்களோ, அவங்க வந்து சத்தியுகத்துல வரக்கு வாய்ப்பே இல்லை. இங்க வந்து திரேதா யுகத்துல தான் டைரக்டா வருவாங்க. சத்தியுகத்துல வரணும் அப்படின்னா நம்மளோட கர்மேந்திரியங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. और कई लोग यहाँ आते हैं, देखते हैं कि अच्छा ये भी योग लगाते हैं, ये पुरुषार्थ करते हैं शिव जी को, वो कहते हैं ब्रह्मा कुमारी वाली इधर से जा रहे हैं, हम इधर से जा रहे हैं, जाना तो वही, वो भक्ति छोड़ते नहीं, वो द्वापारिक में जाते हैं। இப்போ வராங்க எது நிறைய பேர் சிவபக்தர்லாம் இந்த உத்தராட்சி போட்டு வராங்க, சொல்லுவாங்க உங்களோட வழி வேற என்னோட வழி வேற, நான் ரெண்டு பேரும் போய் சேர்றோட ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. அது இல்லை, ஆனா அவங்க என்ன டைரக்டா திரேதா யுகத்தை துவாபர யுகம் திரேதா யுகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறாரு இல்லைங்களா. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து வராங்க போறாங்க மெடிடேஷன் பண்றாங்க, கடைசியில் என்ற 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துட்டு என்ன உங்களோட வழி வேற என்னோட வழி வேற, ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறான்னு போயிடறாங்க. ஆனா அது இல்லை அப்படிங்கிறாரு அவரு. वो द्वापारिक में आएंगे, துவாபர் द्वापर युग में வருவாங்க, திரேதா யுகம் துவாபரத்துல தான் வருவாங்க டைரக்டா அப்படிங்க. जिन्होंने कहा अरे खाओ पियो मौज करो, किसने देखा कल का, आज मौज करो, खाओ पियो विकार में जाएंगे, सब कुछ खाएंगे पिएंगे, भक्ति भी करेंगे नहीं, ज्ञान भी नहीं लेंगे, वो कलयुग में आते हैं। என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சிலர் என்ன பாங்கன்னா அப்படிலாம் தூண்டிடுவாங்க, ஏப்பா கிடைச்சிருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கையில என்ஜாய் பண்ணாது என்ன பண்ண போற, என்ன வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் சாப்பாடு குடி, ஒரு இதுல கண்ட்ரோலே இல்லாம இரு, ஒரு வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்துட்டு போ, நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எங்க வருவாங்கன்னா டைரக்ட் கலியுகத்துல தான் வருவாங்க. அதனால அவங்களோட பேச்சுக்கு வசமாயி நாம வந்து அதுல போயிடக்கூடாது அப்படிங்கிறாரு. इसलिए सो परिवर्तन करना, जितना सो परिवर्तन करेंगे बहुत बड़ा पद। आज कर्ण बहुत होशियार था महाभारत का, लेकिन कर्ण असफल बना, क्यों? उसके रथ ने उसको धोखा दे दिया। ज्ञान में बहुत होशियार है, लेकिन इंद्रियों का धोखा देंगे, असफल हो जाएंगे। என்ன சொல்றது, அதனால என்ன இந்த நானங்கிற விஷயத்துல இந்த கர்மேந்திரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம், மெயினான பார்ட்டு, மெயினான பங்கு வகிக்குது அப்படிங்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒண்ணு அடுத்து என்ன, கர்ணன் வந்து எல்லாமே ஓகே தான், ஆனா அவர் எல்லாமே நாணத்திலேயே நல்ல உஷாராத்தான் இருந்தாரு, ஆனா கடைசியில எதுல கோட்டை விட்டாருன்னா அந்த கர்மேந்திரியங்கிற விஷயத்துல அவர் வந்து கர்ணன் கோட்டை விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. आगे चलो मन के पास, हे मन तुम भी मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं ईश्वरी महावाक्य का चिंतन मंथन कैसे करता, लेकिन कभी कभी तुम व्यर्थों का चिंतन करते हो, करेगा मैं तुमको सजा दूंगा। அடுத்து மனசுட்டு போறோம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுட்டு போறோம். மனசை நீங்களும் வந்து ஒரு முக்கியமான பாட்டு தான், ஆனா என்ன நீங்க இல்லாம எப்படி பாபாவோட மன சிந்தனை பண்ணுவேன், பாபா பத்தி யோசிப்பேன், ஆனா ஒரு சில டைம்ல நான் வந்து व्यर्थ சிந்தனை தேவையில்லாம சிந்தனைகளுக்கு நீங்க தான் காரணமாயிடுறீங்க. அதனால நம்மளோட மனசை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. आगे चलो बुद्धि के पास, हे बुद्धि मैंने सभी इंद्रियों में चुन करके तुमको मंत्री बनाया। बुद्धि कौन है? मंत्री। कौन सा मंत्री? गृह मंत्री, होम मिनिस्टर है। सारे घर का कारोबार बुद्धि के पास है, शरीर का। लेकिन हे बुद्धि मैंने तुमको तो मंत्री बनाया, मुझे लगा तुम मेरा कारोबार अच्छा चलाएगा, लेकिन तुमने कोई ऐसा गलत निर्णय लिया, मेरी पूरी राजाई रावण के जेल में चली गई। इसलिए हे बुद्धि आज तक जो हुआ कोई बात नहीं, लेकिन आज से तुम्हें जो भी निर्णय लेना है श्रीमत के आधार से लेना है। सारे पापों का जड़ है बुद्धि। समझो मन में विचार है मुझे फिल्म देखना है, तो मन की फाइल कहां जाती है? बुद्धि के पास। बुद्धि कहा ठीक है जाओ, अब साइन कर दिया, पांव चले गए, आंखें चले गई, सारे पाप जो हुआ उसका मूल कारण है बुद्धि। इसलिए बुद्धि से बात करो। என்னங்கிறாருன்னா, அடுத்து எல்லாத்துக்கும் மேல எல்லாத்து கர்மத்திலையும் பேசுக்கு அப்புறம் மனசெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் புத்திட்டு போறோம். புத்தி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, புத்தி தான் கிட்டத்தட்ட இந்த 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 இதோட ஹோம் மினிஸ்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, கிரக மந்திரி ஹோம் மினிஸ்ட்ரி மாதிரி எதா இருந்தாலும் வந்து அது மெயின் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். புத்தி வந்து என்னன்னா, நான் புத்தி பாரு உன்னை வந்து நான் மினிஸ்ட்ரி ஒரு மினிஸ்டர் ஆக்கினேன், நான் உன்ன மூலியமா காரோபார் அப்பனா என்னோட பிசினஸ்லாம் நல்லா நடக்குன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு சில சமயத்துல மிக தவறான வழியை கூட்டிட்டு போயிடுற, உன்னாலதான் வந்து இந்த கண்ணும் கெடுது, வாயும் கெடுது, மூக்கும் கெடுது, மனசும் கெடுதுங்கிறாரு. காரணம்னா இப்ப வந்து பிலிம் பார்க்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மனசு சொல்லுது, ஆனா புத்தி தான் வந்து அதுக்கு சேங்ஷன் பண்ணுது. பிலிம் பார்க்க போலாம் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு பார்த்தா என்னன்னு புத்தி தான் வந்து அதை நிர்ணயம் பண்ணுது. கடைசியிலனா உன்னால எல்லாமே கெட்டுறாங்க, சோ அதனால நீ கரெக்டா இருக்கணும், முதல்ல புத்திட்டு அடுத்து நான் பேசணும் அப்படிங்கிறாரு. तो आप लोगों ने हाथ खड़ा किया था हम राजा बनेंगे, तो क्या इतना दरबार लगाते, अटेंशन देते? बताओ। एक मिनट देंगे भविष्य में, आगे गया तो गया बेटा, उसको तो सुधार नहीं सकते।
इसलिए आज से कुछ परिवर्तन करना है। நம்ம என்னன்னா கையை தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கு, ஆனா இந்த அளவுக்கு ஆழமான விஷயங்கள் இருக்குது. சோ அதனால இத்தனை நாள் போனது போகட்டு, இன்னைக்கு நைட் இருந்தாலும் இன்னைக்கு இருந்தாலும் இந்த கர்மேந்திரியங்கள்ட்ட இவ்வளவு தர்பார் பேசி இவ்வளவு ஏகப்பட்ட விஷயம் நம்ம பாட்டுக்கு ராஜாவும் சொல்றோம். ஆனா அந்த ராஜாங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த அளவுக்கு நாணத்தோட இதை புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நாணத்துல ஒரு இதா என்ன சொல்றது, இப்ப நார்மலா வந்து ஒரு ஐஏஎஸ் யூபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றதே கஷ்டம். ஆனா வந்து ஒரு தர்பார்க்கே ஒரு சத்தியத்துக்கே ராஜாவாங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம் மீன்ஸ் எத்தனை தாண்டி போகணும். அதனால வந்துன்னா நம்ம கர்மேந்திரியங்கள் தான் அதுக்கு காரணம். அதை வந்து நம்ம சரியா வச்சுக்கணும், இத்தனை விஷயங்களை கடந்து போகணும் அப்படிங்கிறாரு. तो हम ये हो गया सवेरे का दरबार। फिर रात को हम दरबार कैसे लगे? रात को दरबार लगाना है लगभग सोने से पहले 10, 9:30, 10 उसके बीच में 9:30, 10, 11 बजे 10:30 के आसपास। இது வந்து காலையில பண்ணியாச்சு, ஓகே. இனி நைட்டு வந்து எப்போ எத்தனை மணிக்கு பண்றோம்னா 9:30 இருந்து 10 மணிக்குள்ள இதே மாதிரி வந்து தர்பார் பண்ணணும். அந்த தர்பார் பண்ணணும்னா அந்த உடல்களால நாம் பேசணும் அப்படிங்கிறாரு. सबसे पहले बात करो कान से। हे मेरे कान, आज सारा दिन का तुम्हारा चार्ट कैसा रहा? तुम्हारा बहुत बहुत धन्यवाद। 7 बजे तुम्हारे द्वारा मुरली सुनी और आज सारा दिन मैंने अच्छी बातें सुनी। लेकिन 12 बजे कोई माता जी आई थी, किसी के परिचिंतन की बातें सुना रही थी, तुमने बड़ा नजदीक जाकर सुना था, और क्या हुआ? और क्या हुआ? मैंने सीसी कैमरे के रिकॉर्डिंग में देखा है। तो बताओ, तुमको मना किया था तो भी तुमने सुना, इसलिए तुम्हारे लिए सजा मतलब कोई कैंची लेकर के कान को काट करके नहीं फेंको, तुम यहां से जाओ, वो सजा नहीं दो। जैसे वो ये था ना, एक सूरदास था, उसने क्या किया, आंखों ने गलत देखा, आंखें निकाल दी। हमें वो सजा नहीं देनी। तो कौन सी सजा दो? दोबारा मुरली सुनो, दोबारा मुरली सुनने की सजा दो, ताकि कान अक्कल आएगी, दोबारा नहीं सुनेगा। என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, காலையில எல்லாம் இது முடிஞ்சது. நைட்டு 9:30க்கு மேல நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன காதுகிட்ட பேசணும். காலையில எந்திரிச்சா இது முரளியை கேட்ட, பாபாவோட மகா வாக்கியத்தை கேட்ட, கரெக்டா ஸ்ரீமத் படி நடந்த எல்லாமே ஓகே. 12:30க்கு வந்து 12 மணிக்கு மேல வந்து ஒரு மாதாஜி வந்து அங்க அப்படி நடக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் நீ கேட்டுட்டியே. நான் வந்து என்னன்னா உன்னை ரொம்ப நான் நம்புனேன், ஆனா இருந்தாலும் எப்படி நான் சிசிடி கேமராவில் நான் பார்த்தேன் நீ தப்பு பண்றத, அதனால இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாரியம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு காதுகிட்ட கேட்கணும். அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, காதுக்கு வந்து நம்ம ஒரு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறதுனா வந்து எப்படின்னா, மீண்டும் வந்து முரளி படிச்சு முரளி கேட்டுட்டு தூங்கணும். அதான் வந்து காது கொடுக்கக்கூடிய தண்டனை. आगे चलो मुख्य पास। तुम्हारा चार्ट कैसा रहा? समझो कान ने दरवाजा खोला, अंदर को दुश्मन घुसाया, तुमने तो चुप रहना चाहिए था, क्योंकि मैं 8-9 दरवाजे के अंदर बैठा हूं। तुमने भी कहा ओ माता जी ऐसे, मेरे साथ भी ऐसा किया था, तो इसीलिए तुमने भी सहयोगी बनाया, इसीलिए तुम्हारे लिए सजा, कल के दिन तुम्हारा कारोबार बंद, मौन है मुख्य सजा, दूसरे दिन मौन में रहना। அடுத்தது நம்ம வாய்கிட்ட போறோம். காலையில இருந்து ஓகே, எல்லாம் ஸ்ரீமத் படி பேசுனீங்க, புடிச்சீங்க, ஓகே. அடுத்து திடீர்னு ஒரு என்ன சொல்றது, திடீர்னு ஒரு மாயா வந்துருச்சு. நீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை எடுத்து விசிறிட்டீங்க. ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசுற வார்த்தையை எடுத்து விசிற, அடுத்தவங்களை பத்தி நீ பேசிட்டீங்க அந்த மாதாஜியோட. அது என்னாச்சு, அந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆயிட்ட. உன்னை வந்து நான் கண்ட்ரோல் இருப்பேன்னு நினைச்சு நீங்க ஃபெயில் ஆயிட்ட. அதனால அதுக்கு தண்டனை என்ன அப்படின்னா வந்து அடுத்த நாள் வந்து மௌனம் இருக்கிறதா தண்டனை. வேறவங்களை பத்தி என்ன சொல்ல வர்றேன்னா, வேறவங்களை பத்தி தப்பா நான் பேசிட்டா அடுத்த நாள் என்னன்னா நம்ம மௌனம். तो बात चल रही थी कैसा में दरबार लगाना है, सजा कैसी देनी है, क्योंकि राजाओं की कुछ निशानी होती हैं। राजा किसको कहेंगे? राजा उसको कहेंगे, राजाओं की 4 निशानी है। आप लोगों ने हाथ खड़ा किया था, हम राजा बनने वाले हैं, तो चेक करो हम राजा बनने वाले हैं, क्या बनने वाले हैं। समझो कोई ज्ञान में चलता है, राजा की पहली निशानी, राजा जिस शहर में रहता है सब कहना मानते हैं। अगर किसी ने भी राजा का कहना नहीं माना, राजा उसको शिक्षा देता है। तो जिस शरीर में हम रहते हैं, क्या हर इंद्रिया मेरी मानती है? नहीं मानती, क्या हमको सजा देते हैं? वो है राजा। என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இதனால வரைக்கும் நம்ம பார்க்கறது வந்து இந்த கர்மேந்திரியங்களை பத்தி நம்ம எப்படி ராஜாவாகணும், என்ன பண்ணணும், தர்பார் இந்த கர்மேந்திரியங்களை தர்பார் எப்படி நடக்கணும் அதை பத்தி பேசிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் நடந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜாவாகிறதுக்கு 4 முக்கியமான காரணங்கள், அறிகுறிகள். அவர் ராஜாவாக அப்படிங்கிறது 4 முக்கியமான அறிகுறிகள் இருக்கிறாரு. முதல் அறிகுறி என்ன, முதல் என்ன அப்படின்னா, எந்த நகரத்துல ஒரு ராஜா இருக்காரோ அந்த நகரவாசி எல்லாம் வந்து என்னன்னா ராஜாவோட கட்டுப்பாட்டுல இருப்பாங்க, ராஜா சொல்றத கேட்பாங்க.
அதே மாதிரி இந்த உடல்ங்கிற அந்த நகரத்துல வந்து நம்ம கர்மேந்திரியங்கள் வந்து நம்மளுக்கு கட்டுப்பாட்டுல இருந்தா தான் நம்ம ராஜா ஆக முடியும். இது வந்து முதல் பாயிண்ட் அப்படிங்கிறாரு. दूसरी राजा की निशानी, राजा दानी होता है, राजा के घर से कोई खाली नहीं जाता। पहले कहानी आती थी, एक राजा था, दान करता था, सब लोग दान लेके जाते थे। तो क्या हमने हाथ खड़ा किया था, हम इतना दान करते हैं? என்ன சொல்றாருன்னா, அடுத்தது என்ன அறிகுறி, ரெண்டாவது என்னன்னா, ராஜாவோட வீட்டுக்கு போயிட்டு யாரும் வந்து காலி கட்டப்பனா வெறும் கையோட வரமாட்டாங்க. அவ்வளவு தானம் பண்ண ராஜா வந்து தானி இருந்தா, தானினா ராஜா வந்து ராஜதானி மீன்ஸ் ராஜா வந்து அந்த அளவுக்கு தானம் பண்ணாரு, அந்த அளவுக்கு நாம தானம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரெண்டாவது பாயிண்ட். कहीं को क्या लगता है हम ब्रह्मा कुमारी में आए, हमें सब मिलने वाला, ये आपकी गलत फहमी। अगर यहाँ आकर के कुछ करेंगे नहीं, मिलेगा कुछ भी नहीं। நம்ம பிரம்மகுமாரிகிட்ட வந்தாச்சு, இந்த சேவைக்கு வந்தாச்சு, நாம போய் என்னன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நாம வந்து அந்த மமதியில் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம எதுவும் செய்யாட்டி நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறார். வரது முக்கியம் இல்லை, என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறார். एक बहू थी, शादी से पहले बहुत दान पुण्य करती, लेकिन जब शादी होती है दान पुण्य नहीं करती। उसकी शादी एक सेठ जी की घर में हुई। वो थे सेठ जी लेकिन थे कंजूस, कभी भी दान पुण्य नहीं करते। ஒரு மருமக வந்தாங்க அந்த வீட்டுல, அந்த அம்மா அந்த மருமக வந்து அந்த பொண்ணு வந்து என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய தான புண்ணியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் ஆச்சு அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனா இருந்தாலும் அந்த சேட்சி பெரிய முதலாளி வீட்டுல கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து தான புண்ணியம் பண்ணலான்ட்டு ஆசைதான். ஆனா அந்த வந்து அந்த அந்த முதலாளி வந்து ரொம்ப கஞ்சத்தனமா இருந்தாரு. तो एक बार राजा, मंत्री, साथ में बहू, सास, पति, ये सारे लोग महल के बाहर बैठे थे। इतने में एक सन्यासी आया, कहता मुझे भिक्षा चाहिए। तो बहू क्या बोलते हैं, मैं बासी खाती हूँ और भूखी सोती हूँ, तुमको कहां से दूं? तो सास को तो बड़ा गुस्सा है, क्या बोल रहे, लेकिन सन्यासी था इसलिए कुछ नहीं बोला। என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வந்து நைட்டு எல்லாரும் அந்த அந்த முதலாளியோட வீட்டுல எல்லாரும் வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. மருமக, அந்த வீட்டுக்காரர், அந்த அம்மா வீட்டுல அந்த அம்மா மாமி எல்லாம் வெளியே கொண்டிருக்கும் போது ஒரு சன்னியாசி வராரு. சன்னியாசி வந்து எனக்கு ஏதாவது தானம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு. அந்த மருமக அந்த வீட்டுக்கு புதுசா அந்த மருமக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானே வந்து பசியோட தூங்குறேன், உங்களுக்கு என்ன தானம் கொடுக்கறது அப்படின்னு அந்த மருமக சொல்றது. அதனால அந்த மாமியார் வந்து கோபம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. तो दोबारा सन्यासी कहता है मुझे थोड़ा भिक्षा चाहिए। तो बहू कहते सुना नहीं तुमने, मैं बासी खाती और भूखी सोता हूं, तुमको कहां से दूं? सन्यासी चला गया। सास उठी, बहू को 2 थप्पड़ लगा दी। कहते तुमने मेरा नाम बदनाम किया, कब तुमको बासी खिलाया, कब भूखा चला? कहते हाँ मैं रोज बासी खाता। என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து அந்த சன்னியாசி இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு கொடுங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நாம சொல்றது இப்பதானே சொன்ன புரியாதா உங்களுக்கு, எங்கள்கிட்ட வந்து எதுவுமே அந்த தானம் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, நானே வந்து பசியோட தூங்குறேன், நான் எப்படி இவ்வளவு பெரிய முதலாளியோடு இருந்தாலும் அந்த அப்ப என்னங்கிறாங்க, நான் உங்களுக்கு தானம் பண்ண முடியாது, ஏன்னா எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு உண்மை வந்து அந்த மாமியாருக்கு வந்து கோமச்சு ஊருக்குள்ள வந்து என்னோட பேரை கெடுக்கிறீங்க, அந்த மாமியார் கோவம் வந்து எந்திரிச்சு அந்த மருமகளை வந்து 2000 கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. कहते आज मेरी शादी शेठ जी के घर में हुई है, ये तो मैंने पिछले जन्म में कोई अच्छा काम किया था, उसका फल मुझे शादी शेठ जी घर में, मैं अभी कौन सा खा रहे हैं, पिछले जन्मों का खा रहे हैं, इसलिए मैंने कहा बासी खाती हूँ। अच्छा ठीक है, भूखा कैसे सोती हूँ? कहते आज आप मुझे अगले जन्म के लिए कुछ करने के लिए नहीं दे रहे, इसलिए मैं अगला जन्म मेरा गरीब होगा, इसलिए मैंने कहा भूखी सोती हूँ। उसको लगा हाँ बात तो सही है। तो कहते रोज तो घोड़े के लिए चने पीछे उसको दिया करो, उसको लगता अक्कल तो आ गई। என்ன சொல்றாங்கன்னா, பாசி காத்தல் நல்லா நம்ம அந்த அம்மா வந்து எதுக்கு இப்படி மறுபடி சொல்ற அப்படின்னு கேட்டது. என்ன சொல்றாருன்னா, போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, வந்து முதலாளி வீட்டுல கல்யாணம் ஆச்சு, ஆனா இருந்தாலும் எப்படின்னா அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி அடுத்த ஜென்மம் எதுவுமே கிடைக்காது. இப்ப தூக்கி எந்திரிக்கிறது அடுத்த ஜென்மத்தை மாதிரி கிட்டத்தட்ட. சோ அதனால வந்து அடுத்த ஜென்மத்தை வந்து என்ன பசி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. போன ஜென்மத்தை அந்த அம்மா நல்லா பண்ண காட்டி முதலாளி வீட்டுல வந்து கல்யாணம் இது சம்மந்தம் கிடைச்சது. இந்த ஜென்மம் எது புண்ணியம் பண்ணாட்டி அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்குமோ அப்படிங்கிறோட காரணத்தினாலதான் அந்த அதை இன்டைரக்டா அந்த அம்மா சொல்லுச்சு, அந்த மருமக சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா, சரி ரைட்டு இனிமேல் வந்து வரைகளுக்கெல்லாம் தானம் கூட அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியை வந்து மருமகிட்ட சொல்லுச்சு அப்படிங்கிறாரு. इसी तरह आज हमको इतना माल पाली मिल रहा है, ज्ञान मिल रहा है, पालना मिल रहा है, ये कौन से कर्मों का फल है? 63 जन्मों में व्रत किया था, उपवास किया था, भक्ति की थी, मेले मलाकड़ में घूमे थे, यात्रा की थी, उसका फल तो कौन सा खा रहे हैं? पिछले जन्मों का खा रहे, बासी खा रहे। लेकिन आज मैं बीके बन करके
तन से सेवा नहीं की, धन से सेवा नहीं की, किसी को ज्ञान नहीं सुनाया, अगले जन्म के लिए भूखे सो रहे। इसलिए बासी खा करके भूखा नहीं सोना है। என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைச்சது, ஒரு பெரிய பரிவாரம் கிடைச்சது, சுயம் பரமாத்மா வந்து நம்ம ஞானம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இது எதனோட நம்ம செஞ்ச புண்ணியத்தினோட விளைவு. பக்தி பண்ணோம் 63 ஜென்மம் அந்த பக்தி பண்ணிட்டு வந்தாரு தான் கடவுளுக்கு கிடைச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். இது மிகப்பெரிய பாக்கியம். அதே இந்த ஞானத்தை கிடைச்சதுக்கு அப்புறம் வேறவங்களுக்கு இந்த ஞானத்தை ஏதோ ஏதோ வந்து இங்க சேவை பண்ணாட்டி வேறவங்களுக்கு வந்து ஞானம் சொல்லாட்டி என்ன ஆகுன்னா, நம்ம எதிர்காலத்துல வந்து எப்படி அந்த அம்மா மறுபடியும் சொன்ன மாதிரி எதிர்காலம் வந்து நமக்கு இதாயிரும். எதிர்காலத்துல பெரிய ராஜாவாக முடியாது. இத்தனை நாளா நான் பண்ணிட்டு வந்த பக்தியின் மூலமா தான் கடவுள் பரமாத்மா கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய இது கிடைச்சிருக்கு. இப்ப நான் எந்த வித சேவையும் பண்ணாங்கன்னா வரக்கூடிய எதிர்காலத்துல எனக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. इसलिए तन से, मन से, हर धर से हमें सेवा करनी है। जो सेवा करता है राजा बनेगा। दूसरी राजा के नीचे, तीसरी राजा के नीचे ने राजा शिकार करता है। राजा शिकार करके किसके करता है? शेर की। तो आप लोगों ने हाथ खड़ा किया था, हम राजा बनने वाले हैं। तो आप लोगों ने कितने शेर को मारा? शेर मतलब अज्ञानी आत्मा को ज्ञानी बनाना, इसको कहेंगे शेर की शिकार करना। என்ன சொல்றாரு அப்படின்னா, तीसरी निशानी। दूसरी अभी अभी तक खत्म नहीं हुआ ना? नहीं हो गया, ஓகே போறோம். ठीक ஓகே. என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்து வந்து மூணாவது ஒரு அறிகுறி என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, வந்து ஷேருக்கு வந்து அப்படி பண்ணுவோம். राजा की तीसरी निशान है शिकार करना। शिकार मतलब अज्ञानी आत्मा को ज्ञानी बनाना। மூணாவது அந்த அறிகுறி என்னன்னா சிகார் கர்னா. சிகார் கர்னா எப்படின்னா அஜ்ஞானி ஆத்மாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஞானத்தை கொண்டு வரதா சிகார் பண்றது அப்படின்னு அர்த்தம். तो किसने आज तक किसी भाई बहनों को ज्ञान सुना करके बीके बनाया और वो रेगुलर स्टूडेंट है? वो कौन कौन शिकार किया? हाथ खड़ा करना। யாராரு வந்து ஒரு நிமிஷம், யாராரு வந்து எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க ரெகுலர் ஸ்டூடெண்டா இருக்காங்களோ அவங்கள கையை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. पक्का बीके बनाए, रोज ज्ञान में चलते हैं। நீங்க கூட்டிட்டு வந்தீங்க ரெகுலரா ஞானத்துல போறாங்களா? பக்கா बीके பண்ணிட்டாங்களா? बीके ஆயிட்டாங்களா? खुद का नहीं, और कितने लोगों को ज्ञान में चला है आप लोगों ने? वो हाथ खड़ा करो। உங்களுக்கு நீங்களே இல்ல வேறவங்களை கூட்டிட்டு வந்திருப்பீங்கல்ல, அவங்க நீங்க கூட்டிட்டு வந்தவங்க எத்தனை பேர் ஞானத்துல ஸ்டேபிளா போறாங்க, எத்தனை பேர் இன்னும் ஞானத்துல இருக்கிறாங்க? நீங்க யாராவது சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? அவங்க இன்னும் ஞானத்துல இருக்காங்களா, பக்கா बीके ஆயிட்டாங்களான்னு கேட்க. அது மாதிரி யாரும் இருக்கீங்களா கூட்டிட்டு வந்தவங்க? अच्छा 5-6 लोग हैं, लेकिन कितने शिकार किया? एक या दो के पर राज्य करेंगे क्या? आपकी प्रजा तो बहुत चाहिए ना। என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர்த்த கூட்டிட்டு வந்துட்டீங்க, அந்த ஒருத்தர் 2 பேர்த்த வச்சு நீங்க ராஜ்யம் பண்ண முடியாது. ராஜ்யம் பண்றதுனா எத்தனையோ 1000 பேர் வேணும்ல, கரெக்டா இல்லைங்களா? சோ அதனால ஒருத்தர் 2 பேர்த்த கூட்டிட்டு வந்தாலும் உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சுன்னு நினைக்க கூடாது. நிறைய பேர்த்த கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து எப்படி ராஜ்யம் பண்ண முடியாது நீங்க வச்சு இல்லைங்களா? जो शिकार नहीं करता वो राजा नहीं बन सकता। और मुझे तो बड़ा शौक है शिकार करने का। भारत में कभी कभी नेपाल में जाता हूँ, कभी कभी उत्तराखंड में जाता हूँ, कभी कभी यूपी में जाता हूँ, अभी तो तमिलनाडु में आया हूँ। मेरे एक टूर में 10-12 तो शेर मर ही जाते हैं। कभी ट्रेन में सुनाता हूँ, कभी किसको सुनाता हूँ, स्कूलों में, जेल में। शिकार करने का शौक चाहिए। शिकार बनना तो चल रहा है, उसको कहते हैं अखेट खेलना। अखेट बोलते हैं उसको, हिंदी में एक अखेट शब्द भी है। अखेट खेलते हैं। समझ गया. என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து இப்போ எப்படின்னா நீங்க வந்து 2-3 பேர்த்த பிரச்சனையை கூட்டிட்டு வந்தா நீங்க ராஜ்யம் பண்ண முடியாது. ஆனா நான் வந்து என்னன்னா எனக்கு வந்து இப்போ உத்தரகாண்ட்ல போய் சேவை பண்றேன், உத்தரப்பிரதேசத்துல சேவை பண்றேன், தமிழ்நாட்டுல சேவை பண்றேன், எத்தனை பேர்த்த வந்து நான் ஷிகார் பண்றேன். இது மீன்ஸ் நான் அஜ்ஞானிகளை ஞானத்துக்கு நான் கூட்டிட்டு வரேன். சோ அதனால வந்து நீங்களும் வந்து அது மாதிரி முயற்சி பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. கிட்டத்தட்ட ஹண்டிங், அது ஹண்டிங் அதான் கிட்டத்தட்ட வேட்டையாடணும் அப்படிங்கிறாருன்னு வச்சுங்களேன் ஞானத்துல. और शिकार मतलब ऐसे नहीं कि चूहा को मार करके डंडा को बांध करके मैंने शिकार के बजाय। चूहा मतलब कोई 2-4 दिन के बाद मरने वाले बुढ़ियों को ज्ञान सुनाया, वो चूहा भी नहीं हो गया। शेर मतलब क्वालिटी वाली लोगों को ज्ञान सुनाना, युवाओं को सुनाना। ठीक है, ये ना சொல்றாருன்னா जो एक आने के बाद और 10 लोग आ जाए, वो है शेर। என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு வேட்டையாருன்னு சொன்னா, வேட்டையார்னா ஒரு அம்மா வந்து 4 நாள் இறக்க போகுது, அந்த அம்மாவுக்கு நானும் கொடுத்து கூட்டிட்டு வந்தா என்ன பிரயோஜனம் இல்லை. ஆனா யாருக்குன்னா இளைஞர்களை இது மாதிரி கரெக்டா இப்போ வேலைக்கு போயிட்டு இத்தனை கொஞ்சம் வந்து இளைஞர்களை இது மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு வரும்போது, நல்லா திரகாத்தமா இருக்கிற கூட்டிட்டு வரும்போது தான் உண்மையான நம்ம வந்து இதை ராஜா ஆக முடியும், அவங்க மேல ராஜ்யம் பண்ண முடியும் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். कई कहते हैं भाई जी सुनते ही नहीं। अगर नहीं सुनते, आपके पास जो ज्ञान है उसके अंदर ताकत नहीं है, बल नहीं है, इसीलिए नहीं सुन रहे।
சொல்றீங்க எங்க வீட்டுல இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காங்க, நம்ம சொன்னா கேட்கறதே இல்லையே, எங்க நாணத்துக்கு வராங்க போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி நம்ம நாமளே தகுதிப்படுத்திக்கணும். நம்ம சொன்னா அவங்க கேட்கணும், அப்செக்ஷன் தெரிவிக்காத மாதிரி நம்ம நானும் அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களோட பேச்சுல வலிமை இருக்கணும் அப்படிங்கிறாரு. अगर नहीं सुनता उसको जाली में फंसाओ। ये सेंटर्स क्या है, शेर को पकड़ने के लिए जाली बना कर रखे, मीठा मीठा बोल करके यहाँ तक लेके आओ, बहनों के हवाले करो, मारने का काम बहनें कर ही देगी। लेकिन जिन्होंने यहाँ तक लाया आधी दुआ उसको भी मिलेगी। என்ன சொல்றாருன்னா அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம இந்த முயலை பிடிக்கிறதுக்கு அதையெல்லாம் பிடிக்கிற மீன் வலை போடுறோம்ல, மீனை வந்து வலை போட்டு பிடிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல இனிப்பான வார்த்தைகளை சொல்லி வலை கூட்டிட்டு வரணும். ஆனா வந்து இங்க இருக்கிற சிஸ்டர்கள் வந்து வலை வச்சிருக்காங்க, அவங்க வலையை போட்டு அப்படியே எங்களை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. लेकिन याद रखना, शेर की शिकार बड़ी सावधानी से की जाती है। कई बार पेपर में आता है कोई शेर को मारने के लिए गया, शेर ने उसको फाड़ कर रख दिया और शेर ने उसको मार दिया। அதே மாதிரிதான் நம்ம நாணம் கொடுக்க போய் அவங்களோட பிரச்சனை நாம வந்து அவங்கள்ட்ட சிக்க கூடாது அப்படிங்கிறாருன்னு வச்சுங்களேன். அவங்கள காப்பாற்ற போய் நம்ம வந்து சிக்க கூடாது அவங்கள்ட்ட. அதனால நம்ம ரொம்ப எப்படின்னா வந்து அந்த தீயணைப்படை வீரர்லாம் போறாங்கல்ல, அந்த ஊருக்குள்ள வந்து புலி வந்துருச்சு, இந்த சிங்கம் வந்துருச்சுன்னு பிடிக்க போறாங்க. ஆனா அவங்களையும் ஒரு டைம் கொன்றது இல்லை, கரெக்டா இல்லைங்களா? கொன்றது 4-5 பேருக்கு அடிச்சு போய் அது மாதிரி நாம அவங்கள காப்பாற்ற போய் நாம சிக்க கூடாது அப்படின்னு சொல்ல வராரு. इसलिए पहले खुद पक्के बनो, नहीं तो कहीं जाकर के सुनाएंगे आजकल हम ब्रह्मा कुमारी जाते हैं, आप चलो ना। अच्छा आप भी जाते हैं, अब भी फंस गए, वहां बाहर का खाना नहीं खाते हैं, ब्रह्मचर्य का पालन करते हैं, उसके बाद टीवी नहीं देखते, फैशन नहीं करते हैं, किसी के घर में खाना नहीं, कोई लाइफ है क्या, इसलिए आते हैं। ओम शांति खुद ही आना बंद कर दिया, कल से गया था शिकार करने के लिए, खुद ही मर गया। इसलिए पक्के ड्रामा की ढाल, ज्ञान की तलवार, ये अस्त्र शस्त्र लेके जाओ। इसलिए 1 महीने में 1 को बीके बनाओ तो 12 महीने के 12 हो जाएंगे और आपकी क्लास कितना फुल हो जाएगी। इसलिए हर एक को शिकार जरूर करने, जो शिकार करता वो राजा है। என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நாம போறோம், நம்ம பக்கா இல்லாத போய் வேற எங்க சொல்லும் போதுன்னா அவங்க நம்மள மாத்தி விட்டுருவாங்க. எப்படிப்பா நீங்க நாணத்துல போறீங்க, பிரம்மகுமாரி உங்களை வந்து புடிச்சிட்டாங்களா என்ன, நீங்க வந்து வேற வெளியில போய் சாப்பிட முடியாது, நல்லது கெட்டதுல கலந்துக்க முடியாது, நீங்க இது மாதிரி பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண வேணும், கூட்டு வெங்காயம் எல்லாமே கூட சாப்பிட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி நம்மளோட மனசை மாத்திடுவாங்க. அதனால நாம வந்து போகும்போது நம்ம தெளிவா ரொம்ப நம்ம வலிமையா இருக்கணும். இல்லாட்டி நம்ம மனசை மாத்தி அவங்களோட உலக வாழ்க்கையில வந்து விலகிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். तो अगले बार जब आएंगे देखेंगे आप लोग, अगले साल में अपने अपने शेर को मार के कान पकड़ करके माउंट आबू में लाना, मैं देखूंगा त्रिपुर वालों ने कितने शेर को मारा है। என்ன சொல்றாருன்னா ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு குமாரா ஒரு பிகேவாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிகேவாவது நான் மாத்திரணும் அப்படின்னு சொல்ல, பிகேவா மாத்திரணுங்கிறாரு. ஆக இந்த வருஷம் ஓகே, அடுத்த வருஷம் வந்து நான் வரும்போது நினைப்பேன் யாராவது எத்தனை பிகேவா மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன், எத்தனை பேர்த்த பிடிச்சிட்டு மவுண்ட் அப் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பேன் அப்படிங்கிறாரு. चौथा है राजा की निशानी। फलों का राजा किसको कहते हैं? आम को। वैसे तो बोलना चाहिए नारियल को, लेकिन नारियल राजा नहीं है, राजा बना आम। என்னங்கிறாரு அடுத்து 4வது என்னன்னா பழம்க்கு ராஜா அப்படின்னா அந்த பழத்தினோட ராஜாவை எதுன்னு சொல்றோம்? மாம்பழத்தை சொல்றோம். தேங்காயை நம்ம சொல்ல மாட்டோம், மாம்பழத்தை வந்து பழங்களின் ராஜா அப்படிங்கிறோம். वैसे भगवान को प्रसन्न करना है, नारियल को तोड़ते हैं, उद्घाटन करते हैं, नारियल को तोड़ते हैं, लेकिन नारियल राजा नहीं है, राजा बना आम। क्यों? ஏன்னா இப்ப என்ன பண்றோம், இப்ப நல்ல நீங்க ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு பூஜை பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் உடைக்கிறீங்க, தேங்காய் வெட்டி வச்சுதான் பூஜை பண்றோம். இருந்தாலும் தேங்காய் உடைச்சுதான் நல்ல காரியம் பண்றோம். ஆனா இருந்தாலும் வந்து அந்த பழங்களோட ராஜா வந்து தேங்காயா இருக்காது, பழங்களோட ராஜா என்னன்னா மாம்பழம் அப்படிங்கிறாரு. क्योंकि आम के साथ प्यार लोगों का ज्यादा है, नारियल के साथ इतना प्यार नहीं है। जब आम का सीजन आता है मुंह में लेके सुस्ते रहते हैं, निकलते रहेंगे, डालते रहेंगे, वो खत्म भी हुआ तो भी छोड़ेंगे नहीं, गुटली को फेंकेंगे नहीं, चूसते रहेंगे। ये है प्यार। என்ன சொல்றாருன்னா நாரியலை வந்து மக்கள் அதிகமா விரும்புறதை விட இந்த மாம்பழத்தை வந்து அதிகமா விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா மாம்பழ சீசன் வந்துச்சுன்னா அந்த பழத்தை வாயில வச்சாங்கன்னா வாய் விட்டு எடுக்கவே மாட்டாங்க, கொட்டை கூட சூப்பிட்டு தான் எரியிறாங்க இல்லைங்களா? பழத்தை வெட்டதுக்கு அப்புறம் அந்த கொட்டை கூட அந்த அளவுக்கு டேஸ்டா, அந்த கொட்டை இதானதுக்கு அப்புறம் அந்த கொட்டைக்குள்ள ஒரு கொட்டை வர வரைக்கும் சூப்பிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாரு. अगर सूखा नारियल लेकर चूसो, प्यार करो, उसे भी 32 दाग भी टूटेंगे, मिलेगा कुछ नहीं और भूसा अंदर मुंह में जाएगा।
नारियल के जो सूखा नारियल लेके सूखा चूसो, नारियल, उसको ठीक है, प्यार समझे करो। समझे இதே வந்து வர கொப்பரை தேங்காயை அந்த வர தேங்காயை சாப்பிடும் போது அந்த அளவுக்கு நாம் வந்து சுவைச்சு சாப்பிட முடியாது. என்னாக அப்படிங்கிறாருன்னா நல்லா நல்லா அந்த இது சாப்பிடும் போது தேங்காய் முடிஞ்சிடும். தேங்காய்க்கு அப்புறம் என்ன வரும், அந்த ஓடு வரும். ஓடு என்னாகும், பல்ல உடைக்கும். மீதி என்ன, அந்த உள்ளுக்குள்ள அந்த புல்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாறு நாறு வந்து உள்ள போகும். அதனால சுக்கா நாரியலை சாப்பிட்றத விட நல்ல நான் பழங்களோட ராஜாவான இந்த மாம்பழத்தை சாப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிறாரு. इसलिए कोई आप सामने से आ रहे हैं, आपको देख करके कोई किनारा करता है, देखना पसंद नहीं करता, आप राजा नहीं बनेंगे। राजा बनने के लिए आम की तरह प्यारे बनो। और आपसे क्यों ऐसे रूठते लोग? क्योंकि आपके इंद्रियों पर कंट्रोल नहीं है, इसलिए कोई भी देख करके आपसे किनारा करता है। इसलिए राजा बनने के लिए इंद्रियों उचित बनो, सबके प्यारे बनो। எனக்கு இப்போ வீதியில போறீங்க, யாரோ ஒருத்தர் வராங்க, பிடிக்காதீங்க வந்தா முகத்தை திருப்பிட்டு போகக்கூடாது. காரணம் ஏன் முகத்தை திருப்பிட்டு போறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து அந்த அன்பு இல்லை, என்னதான் அந்த கர்மேந்திரியங்கள கண்ட்ரோல் இல்லை. அங்க பார்த்தாலும் வந்து நம்ம அந்த முகத்தை திருப்பாம போக வேணும், அந்த கண்ட்ரோலோட போகணும் அப்படின்னு சொல்ல வராருன்னு வச்சுக்கல. நம்ம மாம்பழம் மாதிரி அன்பா இருக்கணும், கொப்பரை தேங்காய் மாதிரி வர தேங்காய் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. और फलों का राजा आम को क्यों बोला? जब आम फल लगता है झुकता है, नारियल को फल लगता है बहुत ऊपर जाता है। ஏன் வந்து அந்த மாம்பழத்தை வந்து பழங்களோட ராஜா சொல்றான் அப்படின்னா, அதுக்கு வந்து பணிவுத்தன்மை அதிகங்கிறாங்க. எதுக்கு? மாம்பழத்துக்கு. எப்படி மாம்பழம் எப்படி இருக்குதுன்னா கீழே குனிஞ்சிருக்குது, ஆனா தென்னை மரம் மேல வளர்ந்து மேல நான் பெரிய கிட்டத்தட்ட அந்த ஆங்காரத்துல வந்துருது அப்படிங்கிறாரு. அதனாலதான் எது எது பணிவுத்தன்மையோடு இருக்குதோ அதை வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் மேலேயும் நீங்க பணிவுத்தன்மையோடு இருந்தா எல்லாத்துக்கும் உங்க மேலே அன்பு வரும்ல, அதனாலதான் வந்து அது பழங்களோட ராஜான்னு சொல்றோம் அப்படிங்கிறாரு. जिसके अंदर विशेषता कला आई, झुकता है, नम्रचित वो राजा। जिसके अंदर कोई विशेषता आई, अकड़ करके चलता है, मैं बहुत बड़ा हूं, वो राजा नहीं है। अभिमान आम है नम्रता का प्रतीक, नारियल है ईगो अभिमान का प्रतीक। अभिमान वाला कभी राजा नहीं बने। அபிமான் வந்து என்ன, நம்ம வந்து எப்படின்னா அந்த அதாவது அந்த பணிவுத்தன்மை வந்து அதுல மாம்பழத்துல அதிகமா இருக்குது, அதனால வந்து அது ராஜாவாகுது. இது வந்து ஆங்காரத்துல வந்து மேல இருக்கு இதா இருக்குது, அதனாலதான் வந்து அது நாரியல் வந்து இப்ப இந்த தேங்காய் வந்து என்னைக்கு ராஜாவாகாது அப்படிங்கிறான்னு வச்சுக்கலேன். அது வந்து அபிமானத்துல வந்தது, இது வந்து அபிமானத்துல வருது அப்படிங்கிறான்னு வச்சுக்கலேன். நான் தேக அபிமானம், அந்த அபிமானத்துல வரக்காட்டி வந்து என்னைக்கும் வந்து தேங்காய் வந்து ராஜாவாக முடியாது. பழங்களோட ராஜா வந்து மாம்பழம் இருக்கு, ஏன்னா அது வந்து இனிப்பா இருக்கு, அதே சமயம் வந்து அது ரொம்ப எல்லாத்து மேலே அதனாலதான் வந்து அது மேல அன்பு காமிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. जैसे कोई धूप में थक जाता है, परेशान हो जाता है, कहां से होता है? आम के नीचे। उसकी थकान मिट जाएगी, फ्रेश हो जाए। अगर गलती से कोई नारियल के नीचे जाकर सोएगा, छाया तो छोड़ो, नारियल टूट करके सिर भी तोड़ देगा सोने वालों को। என்ன சொல்றாரு அப்படின்னா, சப்போஸ் வந்து வெயில்ல போறோம், நமக்கு வந்து என்ன சொல்ற டயர்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரா போய் மாங்காய் மரத்தடி நிற்போமா, தேங்காய் மரத்தடி நிற்பாங்களா? தேங்காய் மரத்தடி வந்து நின்னா மாங்காய் மரத்தடினா நிழல் கிடைக்கும், உட்கார கூடாத மாதிரி இருக்கு. ஆனா தென்னை மரத்தடினா நிழலும் கிடைக்காது, அதே சமயம் தலை மேல விழுந்துச்சுன்னா தலை ரெண்டா போயிடும் அப்படிங்கிறாரு. इसलिए आम बनो, नारियल मत बनो। नारियल जो रियल है उसको तोड़ो। इसीलिए भक्ति मार्ग में नारियल का फल तोड़ते हैं, वो नारियल नहीं, वास्तव में आत्मा का प्रतीक है नारियल। ये आत्मा के अंदर, जैसे नारियल का कलर केसरी, आत्मा का कलर भी केसरी। नारियल आत्मा में 3 शक्तियां, मन बुद्धि संस्कार, और इसका प्रतीक नारियल को 3 होल होते हैं, आंखें बोलते हैं उसको। मन बुद्धि संस्कार का प्रतीक है 3 आंखें। எப்படி வந்து நாரியல் நமக்கு எப்படி மண் புத்தி சம்ஸ்காரம் இருக்கிற மாதிரி நாரியலுக்கு வந்து அந்த முக்கண்ணன் அப்படிங்கிறாங்க. முக்கண்ணன்னா தேங்காய் நடத்து இல்லைங்களா? அதனால வந்து என்னன்னா நாரியல்னா அது எப்படி ரியலா இருக்காது, அதனாலதான் நாரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இதுக்கு வந்து அப்படி இல்லை, மாம்பழத்துக்கு அப்படி இல்லை. மாம்பழம் வந்து ரொம்ப பிரீத்தி பியாரா இருக்கு, அதனாலதான் வந்து எல்லாரும் அதை விரும்புறாங்க அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 3 மனம்புத்தி சம்ஸ்காரம் மாதிரி இதுக்கு வந்து அந்த மனம் புத்தி சம்ஸ்காரம், நமக்கு எப்படி மனம் புத்தி சம்ஸ்காரம் அதுக்கு வந்து மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்கு அப்படிங்கிறாரு. भक्ति मार्ग में केवल मूर्ति के सामने नारियल रखते नहीं, उसको तोड़ेंगे, पानी निकालेंगे, कहेंगे भगवान प्रसन्न हो गया। इसी तरह हमने भी अपनी आत्मा को ला करके शिव बाबा के सामने पटकाया है, तोड़ा नहीं है, ओरिजिनल संस्कार बाहर नहीं आए, बाबा प्रसन्न नहीं होगा। इसीलिए नारियल को तोड़ो, अर्थात ओरिजिनल संस्कारों को बाहर, शांत स्वरूप, आनंद स्वरूप, शक्ति स्वरूप। इन जैसे नारियल के अंदर खोबरा होता है, पानी होता है, वो पानी पीना है, खोबरा खाना है, तो कवच को तोड़ना पड़ता है। तो हमारे ऊपर जो विकारों का कवच है उसको तोड़ना और ओरिजिनल शांत स्वरूप आनंद स्वरूप संस्कार लाना, यह है नारियल को तोड़ना।
பக்தி மார்க்கத்தில் எதனால அந்த நாரியல் இட் மீன்ஸ் அந்த தேங்காயை உடைக்கிறாங்க அப்படின்னா, தேங்காய் வந்து உடைச்சாதான் வந்து உள்ள இருக்கிற அந்த பருப்பு அந்த காய் இருக்குது, அந்த தண்ணி குடிக்க முடியும், காயை சாப்பிட முடியும். அது அது வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து உடைக்கணும். அதே மாதிரி நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம், நம்ம வந்து பாபாட்ட வந்து சரணடைந்து உடந்தாதான் வந்து உள்ள அந்த விகாரங்கள் அந்த கவசம் எப்படி நாரியல்ல மேல தேங்காய் ஓடு இருக்கிற மாதிரி நமக்கு விகாரங்கள் அது மாதிரி கெட்ட அந்த கவசம் அது மூலையே நம்ம மூடி இருக்கிறோம். அதை வந்து உடைச்சா மட்டும்தான் வந்து என்னன்னா உள்ள இருக்கிற ரியாலிட்டி ஆத்மானோட ரியாலிட்டி என்னன்னு வெளியில வரும் அப்படிங்கிறாரு. इसलिए इस वर्ष में हमें नारियल और उद्घाटन करते समय नारियल जब डालते हैं एक धक से टूट गया, कहेंगे वाह मुहूर्त तो बड़ा शुभ है, 5 बार मारा टूटा ही नहीं, कहेंगे मुहूर्त ठीक नहीं है। इसी तरह मैं इतना दिन से ज्ञान में चलता हूं फिर भी मेरे अभी तक ओरिजिनल संस्कार बाहर नहीं आए, मेरा पद ऊंचा नहीं होगा। इसलिए एक धक से नारियल तोड़ो। इस वर्ष में 2026 में अपने ओरिजिनल संस्कार को बाहर निकालो, तब कहेंगे। और इसके लिए हमें इंद्रियों जीत बनना है, रोज दरबार लगाना है, ओरिजिनल संस्कार बाहर आएंगे। என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக ஒரு உத்துக்காட்டம் திறப்பு விழா ஒரு கடகடி திறப்புல பண்ணும்போது முதல்ல வந்து தேங்காய் உடைச்சு பண்றாங்க. வேகமா அடிச்சா அப்படின்னா தேங்காய் சிதறி ஓடுது இல்லை, ஓகேங்களா? அது மாதிரி சப்போஸ் வந்து தேங்காய் உடையாட்டின்னா முகூர்த்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதாச்சுன்னா அது மாதிரி என்ன நாமளும் வந்து என்னன்னா நம்ம வந்து அந்த நம்ம மூடிட்டு இருக்க அந்த விகாரம் காமக்ரோத விகாரத்தை அதை உடைச்சு நாம் கிட்டத்தட்ட நாரியல் மாதிரி வந்து இந்த தேங்காய் மாதிரி வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம். அதனால 2026 இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேணும்னா நம்ம வந்து ஒரே அடியில் அந்த நாரியல் மாதிரி எப்படி உடைக்கிற மாதிரி அது ஒரே அடியில் அந்த இதையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறாரு. அப்பதான் நமக்கு இருக்கிற உண்மையான आत्मा को रियल संस्कार வெளிப்படும் அப்படிங்கிறாரு. इसलिए हमें रोज इंद्रियों का दरबार लगाना, कौन सी इंद्रिया धोखा देते वो चेक करना, उसको सजा देना। आज कहते हैं सत्युग कब आएगा, कृष्ण कब जन्म लेगा, कितना समय बाकी। सत्युग पहले शरीर में बनाओ। सत्युग का गायन क्या है? एक धर्म, एक राज्य, एक भाषा, एक क्या एक आत्मा का शासन है, एक आत्मा एक धर्म धारणा है, एक का लॉ और ऑर्डर है। आत्मा ऑर्डर देते है, कोई सुनता ही नहीं, तो कैसा सत्युग आएगा? सत्युग पहले अपने अंदर बनाओ, इसको परिवर्तन करो, इसके ऊपर राज्य करो। ये समय दूसरों को देखने का नहीं है, ये समय अपने आप को बदलने का है। इसलिए ब्रह्मा बाप के समान बनना है, रोज दरबार लगाना। और राजाओं की निशानी बताई, आम बताया, दान करने के संस्कार बताया, और साथ में शिकार करने के संस्कार ये करेंगे तब राजा बनेंगे। ठीक है, ओम शांति। என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியா முடிச்சிடலாம். அதனால இந்த 2026 இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ண வேணும்னா டெய்லி வந்து என்ன அந்த கர்மேந்திரியங்களை வந்து நம்ம செக் பண்ண வேணும். டெய்லி வந்து அந்த கர்மேந்திரியக்கு மேல வந்து தர்பார் பண்றோம். ஒரு கர்மேந்திரியங்களும் வந்து சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற வச்சுக்கலாம். யாரு செக் பண்ணி முழுமையா கர்மேந்திரியம் நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வராங்களோ அவங்க தான் வந்து உண்மையான ராஜாவாக முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொன்னோம். அந்த தான புண்ணியங்களோட எடுத்துக்காட்டு சொன்னாங்க.